அன்று மாலை வீசிய மெல்லிய காற்றில் இனியன் மெதுவாக சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது நடைபாதையில் அமர்ந்திருந்த சுமார் 13-14 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை அவன் கவனித்தான். அவள் தரையில் அமைதியாக மல்லிகை பூச்சரங்களை அடுக்கி வைத்து விற்று கொண்டிருந்தாள். இனியன் அவள் அருகே சென்று ஏதும் பேசாமல் சற்று தள்ளி அமர்ந்தான். திடீரென்று முன்பின் தெரியாத ஒரு நபர் அருகில் அமர்ந்ததைக் கண்டு அச்சிறுமி பதற்றமடைந்தாள். அவள் உடனே தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு எச்சரிக்கையுடன் அங்கும் எங்கும் பார்த்தாள். இனியன் மென்மையாக, "நீ ஏன் இந்த பூச்சரங்களை விற்கிறாய்?" என்று கேட்டான். அச்சிறுமி அவனை பார்த்து மெதுவான குரலில், "இது என் நிர்பந்தம். இந்த பணத்தில்தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிக்கிறது" என்று பதிலளித்தாள். தான் ஒரு அரசு பள்ளியில் படிப்பதாகவும், ஆனால் இப்போது வீட்டின் பொறுப்புகள் தன் தோள்களில் விழுந்து விட்டதாகவும் அவள் கூறினாள். அவளுடைய அப்பா முன்பு கூலி வேலை செய்து வந்தார் என்றும், ஆனால் இப்போது அவர் உயிருடன் இல்லை என்றும் சொன்னாள். வீட்டில் அம்மாவும் 5 வயது தம்பியும் இருக்கிறார்கள். உறவினர்களும் யாரும் உதவி செய்வதில்லை. இதை கேட்ட இனியன் வருத்தமடைந்தான். அவன் புன்னகைத்தபடி, "நான் உன்னிடமிருந்து தினமும் எல்லா பூச்சரங்களையும் வாங்கி கொண்டால் என்ன?" என்று கேட்டான். சிறுமியின் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. "நிச்சயமாகவா?" என்று அவள் கேட்டாள். இனியன், "ஆம், ஆனால் ஒரு நிபந்தனை. நீ உன் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல் நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மறுக்காமல் வாங்கி கொள்ள வேண்டும்" என்றான். சிறுமி அவனுக்கு நன்றி கூறிவிட்டு பூச்சரங்களை ஒரு பையில் போட்டு அவனிடம் கொடுத்தாள். இனியன் தன் பையில் இருந்து 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் கொடுத்தான். சிறுமி அதிர்ச்சி அடைந்தாள். "இவ்வளவு பணம் வேண்டாம், இது மிக அதிகம்" என்று கூறி ஒரே ஒரு நோட்டை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை திருப்பி கொடுத்தாள். இனியன் லேசான கோபத்தை காட்டி, "சொன்னபடி எல்லா பணத்தையும் வாங்கி கொள்ள வேண்டும்" என்று நினைவுபடுத்தினான். பிறகு அவன் புன்னகையுடன் 2 அழகான பூச்சரங்களை எடுத்து அன்புடன் அவள் தலையில் அணிவித்தான். இவ்வளவு சிறிய வயதில் இத்தகைய அன்பான பேச்சுக்களை கேட்டு பழகாததால் அந்த சிறுமி திகைத்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இனியன் அவளுடைய பெயரை கேட்டபோது அவள் மெதுவான குரலில் மெர்லின் என்று கூறினாள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லுமாறு இனியன் கூறினான். ஆனால் மெர்லின் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். "உழைப்பால் வரும் நேர்மையான வருமானத்தை மட்டுமே நாம் பெற வேண்டும் என்று என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு நேர உணவு கிடைத்தால் போதும். தேவைக்கு அதிகமான பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது?" என்று அவள் கேட்டாள். அவளது எளிமையையும் உண்மையையும் கண்டு இனியன் வியந்து போனான். அவளது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அவன், நாளை முதல் தினமும் இதே நேரத்திற்கு வந்து எல்லா பூச்சரங்களையும் வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். நாட்கள் நகர்ந்தன. இனியன் தினமும் வருவான். மெர்லினிடம் பூச்சரங்களை வாங்குவான். அவளுடன் நிறைய கதைகள் பேசிவிட்டு செல்வான். ஒரு நாள் மெர்லின் புன்னகையுடன் இனியனிடம், "இந்த பூச்சரங்களை நீங்கள் யாருக்காக வாங்கி செல்கிறீர்கள்?" என்று கேட்டாள். இதை கேட்டதும் இனியன் முகத்தில் ஒரு மெல்லிய பிரகாசம் தோன்றியது. "என் அண்ணிக்காக" என்று அவன் அன்புடன் பதிலளித்தான். இனியனும் மெர்லினும் சந்தித்து 6 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஒரு நாள் இனியன் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாகவும் சோகமாகவும் காணப்பட்டான். மெர்லின் கவலையுடன், "இன்று ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள்?" என்று கேட்டாள். இனியன் பெருமூச்சு விட்டுக்கொண்டு, தன் அண்ணனும் அண்ணியும் தன்னை மேற்படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறினான். மெர்லின் மகிழ்ச்சியுடன், "இது மிகவும் நல்ல செய்திதானே" என்றாள். ஆனால் இனியனின் மனமோ பாரமாக இருந்தது. தன் அண்ணன் மற்றும் அண்ணியை பிரிந்து வாழ்வதை தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்று அவன் கூறினான். ஆனால் வீட்டார் அவன் செல்ல வேண்டும் என்று விரும்புவதால் தான் சென்றே ஆக வேண்டும் என்றான். சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்த பிறகு அவன் அங்கிருந்து கிளம்பினான். மெர்லின் அவனை பார்த்த கடைசி நாள் அதுதான். அதன் பிறகு அவன் மீண்டும் வரவே இல்லை. மெர்லின் வழக்கம் போல பூச்சரங்களை விற்பதும் வீடு திரும்புவதுமாக இருந்தாள். ஆனால் அவளது கண்கள் ஒவ்வொரு நாளும் அந்த முகத்தையே தேடிக்கொண்டிருந்தன. இப்படியாக 10 ஆண்டுகள் மிக வேகமாக ஓடிவிட்டன. ஒரு மாலை நேரத்தில் அவள் வீட்டிற்கு சென்றபோது எழில் என்ற பெயருடைய ஒரு இளைஞன் அவள் முன்னே வந்து மறித்து நின்றான்.
மெர்லின் கோபத்துடன், இது என்ன செயல் என்று கேட்டாள். உன் அம்மா நம்மை ஒன்றாக பார்த்து விட்டால் என் மீதுதான் பழி போடுவார். இது என்ன செயல்? அவள் குரலில் கண்டிப்பு தென்பட்டது. அவள் மேலும் கோபத்துடன், நேற்று நடந்தவற்றுக்கு பிறகும் உனக்கு நிம்மதி இல்லையா என்று கேட்டாள். எழில் வெட்கத்துடன் கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தான். நான் மிகவும் வருந்துகிறேன். என் அம்மா உன் வீட்டிற்கு வந்து பேசியவற்றுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவன் கூறினான். மெர்லினின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அவள் காட்டமான குரலில், மன்னிப்பு கேட்பதால் மட்டும் என்ன ஆகிவிடும் எழில்? நீதான் என்னை விரும்புவதாக கூறினாய். உனக்கு உண்மையிலேயே என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருந்தால் உன் வீட்டில் பேசு என்று நான் சொன்னேன். நீயும் உன் அம்மாவை பெண் கேட்டு அனுப்பினாய். ஆனால் அங்கு வந்து அவர் உரத்த குரலில் என் மீதே கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார் என்று அவள் ஆவேசமாக பேசினாள். நான் எப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன்? நீதான் என்னை விரும்புவதாக சொன்னாய். தைரியம் இருந்தால் உன் வீட்டை சம்மதிக்கவை என்று நான் தெளிவாக கூறினேன். உன் அம்மாவுக்கு முன்னால் எனக்காக உன்னால் நிற்க முடியாவிட்டால் என்னை காதலிக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இப்போது எனக்காக துணை நிற்காதவன் எதிர்காலத்தில் எப்படி துணை நிற்பான் என்று கேட்டாள். எழில் கெஞ்சும் குரலில், நான் அவர்களை சம்மதிக்க வைப்பேன். எப்போதும் உன்னுடன் இருப்பேன். ஒரு முறை மட்டும் என்னை நம்பு என்று கூறி அவளது கையை பிடிக்க முயன்றான். ஆனால் மெர்லின் சட்டென்று கையை உதறிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி நடந்தாள். எழில் பதற்றத்துடன், நான் சொல்வதை கொஞ்சம் கேளேன் என்று பின்னாலேயே கத்தினான். அப்போது உள்ளிருந்து அவன் அம்மாவின் உரத்த குரல் கேட்டது. அதை கேட்டதும் எழில் பயந்து போய் சொல்ல வந்ததை பாதியிலேயே விட்டுவிட்டு விரைவாக வீட்டிற்குள் சென்றான். மெர்லின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையுடன் மாடி ஏறி சென்றாள். அங்கு அவளது 15 வயது தம்பி கட்டிலில் அமர்ந்து புத்தகங்களில் மூழ்கியிருப்பதையும் அம்மா சமையல் அறையில் சமைத்து கொண்டிருப்பதையும் பார்த்தாள். அவளது தம்பி மெதுவான குரலில், அக்கா, இந்த மாத இறுதிக்குள் கட்டணம் கட்டாவிட்டால் என்னால் பொது தேர்வு எழுத முடியாது என்று ஆசிரியர் கூறினார் என்றான். இதை கேட்டு மெர்லின் அவன் அருகே அமர்ந்து அன்புடன் அவன் தலையை கோதிவிட்டாள். கவலைப்படாதே, நான் முன்பணம் வாங்கிக் கொள்கிறேன். எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்றாள். அப்போது அருகில் வந்த அம்மா ஆச்சரியத்துடன், என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று கேட்டார். மெர்லின் கண்களை தாழ்த்தி கொண்டு, ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்துள்ளது. குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 15,000 முதல் 16,000 வரை கொடுப்பார்கள் என்றாள். அம்மா சற்று கவலையுடன், இந்த சிறு தொகையில் குடும்பம் எப்படி நடக்கும் என்று கேட்டார். மெர்லின் உடனே நிலைமையை சமாளித்து, இப்போது குறைவாக இருந்தால் என்ன, மெல்ல மெல்ல உயர்ந்து விடும். நான் 12ஆம் வகுப்பு வரை தானே படித்திருக்கிறேன் என்று நீங்களே சொல்வீர்கள். அப்படி இருக்க இந்த வேலை கிடைப்பதே பெரிய விஷயம் என்றாள். அம்மா பெருமூச்சு விட்டு அதை ஏற்றுக்கொண்டு சமையலறைக்கு சென்றார். அறையில் தனியாக இருந்த மெர்லின் தன் உள்ளங்கைகளை பார்த்தபடி மனதிற்குள் பேசிக்கொண்டாள். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களிடம் பொய் சொல்கிறேன். எனக்கு ஹோட்டலில் வெறும் 5,000 ரூபாய்க்கு தான் வேலை கிடைத்தது. அந்த பணத்தில் குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால்தான் நான் இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிற்று. அடுத்த நாள் காலை அவள் மிக விரைவாக எழுந்து அமைதியாக தயாராகி ஒரு ஆட்டோவில் ஏறி நகரின் ஒரு பெரிய ஹோட்டல் முன்பாக வந்து இறங்கினாள். உள்ளே இருந்த பணியாளர் அறையில் அவளது தோழி சோனி ஏற்கனவே காத்திருந்தாள். அவள் அவசரமாக, சீக்கிரம் சீருடையை மாற்றிக்கொள், இன்று ஒரு பெரிய தொழிலதிபர் வரப்போகிறார். எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று மேலாளர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு மிக முக்கியமான கூட்டம் இருக்கிறது என்றாள். இதை கேட்ட மெர்லின் மறு பேச்சின்றி விரைவாக உடை மாற்றிவிட்டு தன் வேலையில் இறங்கினாள். இன்று அவளுக்கு முதல் நாள் என்பதால் இதயம் படபடவென்று துடித்தது. கைகளில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் சோனியுடன் ஒரு பெரிய அறைக்கு காஃபி கொடுக்க சென்றாள். கதவை தட்டிய போது உள்ளிருந்து ஒரு குழந்தை சத்தமாக அழும் சத்தம் கேட்டது. யார் அது என்று உள்ளிருந்து ஒரு சோர்வான குரல் கேட்டது. ரூம் சர்வீஸ் என்று சோனி பதிலளித்தாள். கதவு திறக்கப்பட்டது. இருவரும் உள்ளே சென்றனர். ஒரு மனிதன் குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டு தொலைபேசியில் யாருடைய பேச்சையோ கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் திரும்பிய போது மெர்லின் அவரை கண்டு ஒரு கணம் உறைந்து போனாள். ஆனால் உடனே தன்னை சமாளித்து கொண்டாள். சோனி விரைவாக காஃபி தயாரித்து அவரிடம் கொடுத்தாள். மெர்லின் ஒரு மூலையில் அமைதியாக நின்றபடி பாத்திரங்களை சரி செய்வது போல நடித்தாள். ஆனால் அவளது பார்வை மீண்டும் மீண்டும் அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையின் மீதே சென்றது.
அந்த குழந்தை சமாதானம் அடைவதாக தெரியவில்லை. அந்த மனிதன் எரிச்சலுடன், தயவு செய்து அமைதியாக இரு பாப்பா, அப்பாவை தொந்தரவு செய்யாதே என்றான். அவன் குரலில் சோர்வும் இயலாமையும் தெளிவாக தெரிந்தது. மெர்லினின் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. அவள் மெதுவாக முன்னே வந்து, சார், உங்களுக்கு விருப்பம் என்றால் குழந்தையை என்னிடம் கொடுங்கள் என்றாள். அந்த மனிதன் உடனே கோபத்துடன், வேண்டாம், உங்களால் குழந்தையை சமாளிக்க முடியாது, சும்மா வேடிக்கை காட்ட வந்து விடுவீர்கள் என்றான். மெர்லினுக்கு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அமைதியாக, ஒரு முறை முயற்சி செய்ய விடுங்கள், நீங்கள் நிம்மதியாக காஃபி குடியுங்கள் என்றாள். அவர் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, சரி, ஆனால் என் கண்ணெதிரிலேயே இருக்க வேண்டும் என்றார். மெர்லின் குழந்தையை தன் மடியில் வாங்கி கொண்டாள். அன்புடன் தட்டி கொடுத்தபடி மெதுவான குரலில் தாலாட்டு பாடினாள். அவள் குரலில் ஒரு மர்மமான இனிமை இருந்தது. சில நிமிடங்களிலேயே குழந்தை அவள் தோளில் சாய்ந்து தூங்கிவிட்டது. அவள் மிகவும் கவனமாக குழந்தையை படுக்கையில் கிடத்தி சுற்றிலும் தலையணைகளை அடுக்கினாள். அவள் திரும்பிய போது இனியன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அவன் தன் பணப்பையில் இருந்து 5000 ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்டி, மிக்க நன்றி, இது உனக்கான சம்மானம் என்றான். மெர்லின் தீர்க்கமான குரலில், மன்னிக்கவும் சார், எல்லா வேலைக்கும் விலை கிடையாது, நான் இதை பணத்திற்காக செய்யவில்லை என்று கூறிவிட்டு வெளியேறினாள். சோனி பின்னாலேயே வந்து கோபத்துடன், நீ என்ன பைத்தியமா, பணத்தை வாங்கியிருக்கலாம், நாம் பாதியாக பிரித்திருப்போம் என்றாள். மெர்லின் அமைதியாகவும் உறுதியாகவும், நான் ஏன் அப்படி பணத்தை பெற வேண்டும், இது ஒன்றும் ஒப்பந்தம் இல்லையே, நான் மனிதநேய அடிப்படையில் உதவினேன், மனிதநேயத்திற்கு விலை கிடையாது, இவர்களெல்லாம் தங்களை என்னவென்று நினைத்து கொள்கிறார்கள், எல்லாவற்றையும் பணத்தால் அளக்கிறார்கள் என்றாள். சோனி ஆச்சரியத்துடன், எப்போதும் இப்படித்தான் என்றால் உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா என்று கேட்டார். மெர்லின் ஏதும் சொல்லாமல் தலையசைத்துவிட்டு இருவரும் மற்ற அறைகளில் வேலை செய்ய சென்றனர். சிறிது நேரம் கழித்து மெர்லின் பணியாளர் அறையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது மேலாளர் பதற்றத்துடன் அவளிடம் வந்து, சீக்கிரம் வா, இனியன் சார் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார், அவருக்கு உன் பெயர் கூட தெரியாததால் தேடிக் கொண்டிருக்கிறார், அவரது குழந்தை மீண்டும் அழுது கொண்டிருக்கிறது, தயவு செய்து சீக்கிரம் வா என்றார். மேலாளர் சொன்னதை கேட்டதும் மெர்லின் அவசரமாக தன் உணவு கிண்ணத்தை பையினுள் வைத்தாள். பையை தோளில் மாட்டிக்கொண்டு அவருடன் அறை நோக்கி வேகமாக நடந்தாள். சிறிது நேரத்தில் அவள் மீண்டும் இனியனின் அறைக்குள் இருந்தாள். உள்ளே அதே நிலைமைதான். குழந்தை இடமிடாமல் அழுது கொண்டிருந்தது. அதை சமாதானப்படுத்த முயன்று இனியன் முற்றிலும் சோர்வடைந்திருந்தான். மெர்லின் குழந்தையை தன் மடியில் ஏந்திய உடனே அது சில நொடிகளிலேயே அமைதியாகி அவளை பார்க்க தொடங்கியது. இனியன் சலிப்புடன், என்ன விஷயம் பாப்பா, நான் இவ்வளவு நேரமாக உன்னை சமாதானப்படுத்த முயன்றேன், நீ கேட்கவே இல்லையே என்றான். ஏதோ அந்த குழந்தைக்கு அவன் பேசுவது எல்லாம் புரிவது போல் அவன் பேசினான். மெர்லின் ஒரு மெல்லிய புன்னகையுடன், சார், சில நேரங்களில் குழந்தைகளுக்கு வெவ்வேறு நபர்களின் அரவணைப்பு பிடிக்கும், அதனால்தான் அவர்கள் மற்றவர்கள் மடியில் சீக்கிரம் அமைதியாகி விடுகிறார்கள் என்றார். இனியன் வருத்தத்துடன், அரவணைப்பு எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இதற்கு பசிக்கிறது, நான் பால் கொடுத்தேன், அதையாவது குடித்திருக்கலாமே என்றான். மெர்லின் கையை நீட்டி, பாலை கொடுங்கள், நான் முயற்சி செய்கிறேன் என்றாள். இனியன் பால் ஊட்டும் பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். மெர்லின் பாட்டிலிருந்து சிறிதளவு பாலை தன் மணிக்கட்டின் பின்புறம் ஊற்றி பார்த்துவிட்டு பதற்றத்துடன், இது மிகவும் சூடாக இருக்கிறது என்றாள். இனியன் ஆச்சரியத்துடன், உண்மையாகவா, எனக்கு சாதாரணமாகத்தான் தெரிந்தது என்றான். மெர்லின் விளக்கமாக, பாலை பாட்டிலை தொட்டு பார்த்து சரிபார்க்கக்கூடாது, கையின் பின்புறம் ஊற்றி பார்க்க வேண்டும், அதிக சூடாக இருந்தால் குழந்தையின் வாயில் புண் வந்துவிடும் என்று கூறினாள். அவளது குரலில் லேசான கோபம் இருந்தாலும் அக்கறை தெளிவாக தெரிந்தது. இனியன் உடனே, சரி சரி, நான் இதற்கு முன் குழந்தையை கவனித்து கொண்டதில்லை, இது என் முதல் குழந்தை, மெல்ல மெல்ல கற்றுக்கொள்வேன் என்றான். மெர்லின் தலையசைத்து விட்டு பாலின் வெப்பத்தை சரி செய்து பின் மெதுவாக குழந்தைக்கு பால் புகட்டினாள். சிறிது நேரம் கழித்து குழந்தையை தன் தோளில் சாய்த்து மெல்ல தட்டி கொடுத்து ஏப்பம் வரவழைத்து பின் படுக்கையில் கிடத்தினாள். இந்த முறை குழந்தை அழுவதற்கு பதில் சிரித்து விளையாடியது. இனியின் நிம்மதி பெருமூச்சு விட்டு நெஞ்சில் கை வைத்து, மிக்க நன்றி மிஸ் என்றான். இந்த முறை அவனது குரலில் கோபம் இல்லை, மாறாக உண்மையான நன்றி உணர்வு இருந்தது. மேலும் அவன் மீண்டும் பணம் கொடுத்து தவறு செய்யவில்லை.
மெர்லின் ஏதும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் வீடு திரும்பிய போது அவளது அம்மா கவலையுடன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். அவர் கண்டிப்பான குரலில், இனி ஒவ்வொரு நாளும் இவ்வளவு தாமதமாகத்தான் வருவாயா என்று கேட்டார். மெர்லின் தலைகுனிந்தபடி, ஆமாம், மாலை 5 மணி வரை பள்ளி வேலை இருக்கிறது, பிறகு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு பொய்யை சொன்னாள். அவள் அமைதியாக தன் அறைக்கு சென்றாள். மூலையில் இருந்த ஒரு பெரிய பெட்டியை திறந்தாள். உள்ளே காய்ந்து போன பல பூச்சரங்கள் மிகவும் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்ததும் அவள் கண்கள் கலங்கின. உடனே தன் துப்பட்டாவால் கண்ணீரை துடைத்துவிட்டு பெட்டியை மூடினாள். அன்று இரவு அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென தொலைபேசி ஒலித்தது. திரையில் முன்பின் தெரியாத நம்பர் தெரிந்தது. அவள் அழைப்பை ஏற்றபோது மறுமுனையில் குழந்தை அழும் சத்தம் கேட்டது. பிறகு ஒரு பழக்கமான குரல் கேட்டது. ஹலோ மிஸ், என் குரல் கேட்கிறதா? அது இனியன். மெர்லின் அதிர்ச்சி அடைந்தாள். உடனே எழுந்து தன் அறை கதவை சாத்திவிட்டு மெதுவான குரலில், சார், இவ்வளவு நள்ளிரவில் ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டாள். இனியன் சோர்வான குரலில், மன்னிக்கவும், இது உறங்கும் நேரம்தான் என எனக்கு தெரியும். ஆனால் என் மகன் 2 மணி நேரமாக அழுது கொண்டே இருக்கிறான். தயவு செய்து இன்று மதியம் பாடிய அதே தாலாட்டை அவனுக்காக பாடுங்களேன் என்றான். மெர்லின் எரிச்சலுடன், வீட்டில் உள்ளவர்கள் எழுந்துவிடும் வகையில் இந்த நள்ளிரவிலா நான் தாலாட்டு பாட வேண்டும் என்றாள். இனியன் கெஞ்சினான், தயவு செய்து. அவன் அழுது அழுது ஓய்ந்து விட்டான். உறங்கவே மாட்டேன் என்கிறான். உங்கள் குரலை கேட்டால்தான் உறங்குவான். அவனது இக்கட்டான நிலையை உணர்ந்த மெர்லின் கதவை நன்றாக சாத்திவிட்டு மெல்ல தாலாட்டு பாட தொடங்கினாள். சில நொடிகள் கழித்து இனியன், ஒரு நிமிடம், உங்களிடம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறதா? வீடியோ காலில் பேசலாம். அவனுக்கு உங்கள் முகமும் தெரியும் என்றான். மெர்லின் நேரடியாக பதிலளித்தாள், என்னிடம் சாதாரண பட்டன் ஃபோன் தான் இருக்கிறது சார், அதில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது. இனியன் ஆச்சரியத்துடன், இந்த காலத்திலும் இப்படி ஒரு ஃபோனையா பயன்படுத்துகிறீர்கள் என்றான். மெர்லின் மெல்லிய நையாண்டியுடன், எங்களை போன்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள் சார். 2 நேர உணவிற்கே பணம் தேடுபவர்களுக்கு ஃபோன் என்பது வெறும் தேவைக்காகத்தான், ஆடம்பரத்திற்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்கோ அல்ல என்றாள். அவள் சொன்னதை கேட்டு இனியன் சில நொடிகள் மௌனமானான். மெர்லின் மீண்டும் மெல்ல தாலாட்டு பாட தொடங்கினாள். முதலில் குழந்தை விம்மி கொண்டிருந்தான். ஆனால் மெல்ல அவளது குரலின் இனிமை அவனது உள்ளத்தை தொட்டது. அழுகை குறைந்தது. பிறகு அவன் முழுமையாக அமைதியாகி அதை கேட்க தொடங்கினான். மறுமுனையில் இனியன் அமைதியாக அந்த அழைப்பை ரெக்கார்டு செய்து கொண்டிருந்தான். தாலாட்டு முடிவதற்குள் குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தான். இனியன் மெதுவாக அழைப்பை துண்டித்தான். மொபைலை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஜன்னல் அருகே சென்று நின்றான். வானில் மின்னும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்தபடி அவன் முணுமுணுத்தான். அண்ணா, அண்ணி, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னிடம் கொடுத்துவிட்டு ஏன் சென்று விட்டீர்கள்? ஹரிஸை நான் எப்படி சமாளிப்பேன் என்று ஒரு முறை கூட யோசிக்கவில்லையா? அவனது கண்கள் கலங்கின. மறைந்து போன மனிதர்கள் நட்சத்திரங்களாக மாறுவார்கள் என்று சொல்லப்படும் சிறுவயது கதைகளை அவன் நினைத்து பார்த்தான். பிறகு தலையை உலுக்கி கொண்டு மீண்டும் படுக்கை அருகே வந்தான். அங்கு அவனது சின்னஞ்சிறு ஹரிஸ் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். 3 மாதங்களுக்கு முன்பு நடந்த அந்த விபத்து அவனது நினைவுக்கு வந்தது. திருமணமான 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவனது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் மகன் பிறந்தான். ஆனால் ஹரிஸ் பிறந்து 3 மாதங்களே ஆன நிலையில் இருவரும் ஒரு கார் விபத்தில் இவ்வுலகை விட்டு பிரிந்தனர். இனியன் சமீபத்தில் தான் இந்தியா திரும்பியிருந்தான். தொழிலை கவனிக்க கற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று எல்லா பொறுப்புகளும் அவன் தோள்களில் விழுந்தன. யார் இல்லாமல் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாதோ அவர்கள் நிரந்தரமாக பிரிந்து விட்டனர். அதோடு ஹரிஸின் முழு பொறுப்பும் அவன் மீதே விழுந்தது. கடந்த 3 மாதங்களில் அவன் தனக்காக வாழ்வதையே விட்டுவிட்டான். இரவும் பகலும் அந்த பிள்ளையை பராமரிப்பதிலேயே காலத்தை கழித்தான். இதுவரை 10 ஆயாக்களை மாற்றிவிட்டான். ஆனால் அவர்களின் அஜாக்கிரதையால் ஹரிஸ் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டான். ஒரு முறை அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது ஹரிஸுக்கு பால் புகட்டுவதை பார்த்தான். அந்த பாட்டிலை பார்த்த உடனேயே அவன் கோபத்தில் கொதித்து போனான். பாட்டில் அழுக்காக இருந்தது. பாலும் சரியாக தெரியவில்லை. அவன் சத்தமாக கத்திவிட்டு அந்த இடத்திலேயே அந்த ஆயாவை வேலை விட்டு நீக்கினான். அதன் பிறகு ஹரிஸை எப்போதும் தன்னுடன் வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்தான்.
அலுவலகத்தில் குழந்தை அழுவதால் ஊழியர்கள் சிரமப்படத் தொடங்கினர். அதனால் வேறு வழியின்றி அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் அறை எடுத்தான். அங்கேயே தனது மீட்டிங்ஸ் நடத்தவும் குழந்தையை பராமரிக்கவும் செய்தான். அந்த ஹோட்டலில் ஒரு மீட்டிங்கின் போதுதான் ஹரிஸ் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தான். அப்போதுதான் மெர்லின் உள்ளே வந்தாள். அவள் ஒரு நொடியில் ஹரிஸை அமைதிப்படுத்தினாள். அந்த நினைவுகளில் இருந்து வெளிவந்து இனியன் உறங்கினான். அடுத்த நாள் அவன் மீண்டும் ஹரிஸுடன் அதே ஹோட்டல் அறைக்கு வந்தான். அவன் தனது பிரசன்டேஷன் தயாரித்து கொண்டிருந்த போது ஹரிஸ் மீண்டும் அழத் தொடங்கினான். பொறுமை இழந்த அவன் மேலாளரை அழைத்து அந்த பெண் மெர்லினை வர சொன்னான். மெர்லின் அறைக்குள் வந்ததும் இனியன் நேரடியாக பேசினான். மிஸ் மெர்லின், தயவு செய்து ஹரிஸை கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு பதிலாக நீங்கள் பணம் வாங்கிக் கொள்ள விரும்பினால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உண்மையில் நான் உங்களுக்கு ஒரு சலுகை தருகிறேன். இந்த வெயிட்டர் வேலையை விட்டுவிடுங்கள். என் குழந்தையை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் சம்பாதிப்பதை விட 3 மடங்கு அதிகம் தருகிறேன். முந்தைய ஆயாவிற்கு நான் 50,000 கொடுத்து வந்தேன். நீங்கள் சொன்னால் 1,00,000 கூட தர தயார். அவன் அவசரமாக பேசிக்கொண்டே சென்றான். மெர்லின் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு குழந்தையை பார்த்து கொள்ள இவ்வளவு பணமா? நீங்கள் விளையாடுகிறீர்களா சார் என்று மெர்லின் திகைப்புடனும் எரிச்சலுடனும் கேட்டாள். இனியன் உடனே, இல்லை, நான் உண்மையாகத்தான் சொல்கிறேன். நான் இப்படியெல்லாம் விளையாட மாட்டேன். முந்தைய ஆயாவிற்கு நான் 50,000 கொடுத்தேன். என்னிடம் அதற்கான ஒப்பந்தம் கூட இருக்கிறது, காட்டவா என்று கூறிவிட்டு வேகமாக லேப்டாப்பை திறந்து ஒரு ஒப்பந்தத்தை அவள் முன் காட்டினான். மெர்லின் அமைதியான குரலில், காட்ட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் பேச்சை நம்புகிறேன். ஆனால் ஒரு ஆயாவிற்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்றாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு அவள் சம்மதித்தாள். இந்த வாய்ப்பு தன் தம்பியின் எதிர்காலத்தையே மாற்றும் என்பது அவளுக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனால் அவளது மனம் இதற்கு முழுமையாக தயாராக இல்லை. ஏனெனில் அந்த குழந்தை இனியனுடையது. ஒரு காலத்தில் அவளது பாலிய காலத்து மழலை நேசமாக இருந்த அதே இனியன். இனியன் நிம்மதி பெருமூச்சு விட்டு, கடவுளுக்கு நன்றி, என்னால் குழந்தையை வீட்டில் வைத்து கொள்ள முடியாது. நீங்கள் என்னுடன் அலுவலகத்திற்கு வருவீர்கள். நான் வேலை செய்வேன். நீங்கள் ஹரிஷை கவனித்துக் கொள்வீர்கள். இன்றையிலிருந்து நீங்கள் என் செயலாளர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மாலை 8 மணி வரை வேலை இருக்கும். பிறகு நானே உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். அவன் சொன்னதில் மெர்லினுக்கு எந்த தவறும் தெரியவில்லை. மாறாக ஹோட்டலில் வெயிட்டராக வேலை செய்வதை விட இது எவ்வளவோ மேலானது. அவள் ஹோட்டல் கணக்குகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினாள். ஆனால் வீட்டின் முன்பே பெரிய ரகளையே நடந்து கொண்டிருந்தது. எழில் மீண்டும் திருமண பேச்சை எடுத்திருந்தான். அவனது அம்மா முற்றத்தில் நின்றபடி மெர்லின் மீது பழிமழையை பொழிந்து கொண்டிருந்தார். மெர்லின் கண்டிப்பான குரலில், இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டாள். அந்த அத்தை ஏளனமாக, இதோ வந்துவிட்டாள் ஊர் சுற்றிவிட்டு. நேரங்காலம் தெரியாமல் அலைபவளைத்தான் என் மகன் திருமணம் செய்ய நினைக்கிறான். அவள் என்ன வேலை செய்கிறாளோ யாருக்கு தெரியும் என்றார். இதை கேட்டதும் மெர்லினின் இரத்தம் கொதித்தது. அவள் பதிலடி கொடுத்தாள். நான் ஒருபோதும் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்டதில்லை. எனவே நீங்களும் என் விஷயத்திலிருந்து விலகியிருங்கள். என் குடும்பத்தை நடத்த நான் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதை நான் இன்று நேற்று அல்ல, சிறு வயதிலிருந்தே செய்து வருகிறேன். அத்தை கோபத்துடன், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் பைத்தியகார மகனை உன் காதல் வலையிலிருந்து விடுவிக்க என்ன விலை கேட்பாய் என்றார். மெர்லின் தலைகுனிந்து நின்ற எழிலை பார்த்து அமைதியான ஆனால் உறுதியான குரலில், நான் உங்கள் மகனை எப்போதோ விடுவித்து விட்டேன். திருமண பேச்சை அவன்தான் எடுத்தான். உண்மையிலேயே விருப்பம் இருந்தால் வீட்டில் பெண் கேட்க சொன்னேன். ஆனால் இப்போது நானே இவனை திருமணம் செய்ய விரும்பவில்லை. இன்று எனக்காக நிற்க முடியாதவன் நாளை எப்படி என்னை தாங்குவான்? உங்கள் மகனுக்கு எங்கே வேண்டுமானாலும் திருமணம் செய்து வையுங்கள். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறிவிட்டு விறுவிறுவென மாடி ஏறினாள். அடுத்த நாள் காலை அவள் வழக்கம் போல வீட்டை விட்டு புறப்பட்டாள். ஆனால் இந்த முறை அவள் ஹோட்டலை நோக்கி செல்லவில்லை. இனியன் இண்டஸ்ட்ரீஸ் நோக்கி சென்றாள். அங்கு சென்றபோது இனியன் இன்னும் வரவில்லை என்று தெரிய வந்தது. வரவேற்பறையில் இருந்த பெண் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு அலட்சியமான குரலில், அனுமதி இருக்கிறதா என்று கேட்டாள். மெர்லின் பொறுமையுடன், சார்தான் என்னை வேலைக்கு அழைத்தார். மிஸ் மெர்லின் வந்திருப்பதாக மட்டும் அவரிடம் சொல்லுங்கள் என்றாள். அந்த பெண் அரை மனதுடன் தலையசைத்தாலே தவிர பல முறை சொல்லியும் உள்ளே தகவல் சொல்லவில்லை. மெர்லினின் போனில் பேலன்ஸ் இல்லாததால் அவளாலும் அழைக்க முடியவில்லை. சோர்வடைந்து அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள்.
வெகு நேரம் கழித்து இனியன் அலுவலகத்திற்கு வந்தான். ஹரிஸை தூக்கி கொண்டு அவன் நேராக தன் அறைக்கு சென்றான். உள்ளே சென்றதும் வரவேற்பாளரை அழைத்து கூட்டத்தை பற்றி பேசத் தொடங்கினான். சுமார் 1 மணி நேரம் கடந்தது. வெளியே காத்திருந்து மெர்லின் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றாள். இறுதியில் அவள் எழுந்து அனுமதியின்றி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வெடித்தாள். தேவையில்லை என்றால் என்னை ஏன் அழைத்தீர்கள்? என் வேலையை விட செய்தீர்கள். இப்போது சந்திக்க கூட நேரமில்லை. இதுவே அதிகம். உங்கள் வேலையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் எனக்கு ஃபோன் செய்தால் விளைவு நன்றாக இருக்காது. இனியன் பதற்றத்துடன் எழுந்து நின்றான். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் வெளியே காத்திருப்பது எனக்கு தெரியாது. நீங்கள் வரவில்லை என்றுதான் நான் நினைத்தேன் என்றான். மெர்லின் கோபத்துடன், நான் காலை 8 மணியிலிருந்து அமர்ந்திருக்கிறேன். இப்போது மணி 11 ஆகிறது. இதுதான் நீங்கள் வரும் நேரமா? வந்திருந்தாலும் ஒரு முறை வெளியே பார்த்திருக்கலாம். நான் வரவிருப்பறையில் பல முறை சொன்னேன். ஆனால் அவர்கள் உங்களிடம் பேசவே விடவில்லை. இப்படியாப்பட்ட ஆட்களையா வேலைக்கு வைத்திருப்பீர்கள்? அவள் விடாமல் பேசிக்கொண்டே இருக்க இனியன் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு இது ஒரு விசித்திரமான தருணம். அவன் தலை யாருக்கு முன்னால் குனிந்ததில்லை. ஆனால் இன்று ஒரு பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். தயவு செய்து அமருங்கள் என்று இனியன் மென்மையான குரலில் கூறினான். இப்போதே நான் அவர்களை கவனிக்கிறேன். அவன் மெர்லினின் தோலை பிடித்து நாற்காலியில் அமர வைத்துவிட்டு கோபத்துடன் வரவேற்பாளரிடம் போய் குளிர்ந்த நீர் எடுத்து வா என்று கட்டளையிட்டான். அந்த பெண் பயந்து போய் உடனே வெளியே சென்றாள். இனியன் பதற்றத்துடன், நான் உண்மையிலேயே வருந்துகிறேன். உங்களை பற்றி ஊழியர்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தான் வருவீர்கள் என்று நினைத்தேன். இனியன் மெல்லிய கவலையுடன் கேட்டான். நீ என்னை விட்டு போய்விட மாட்டாய் அல்லவா? அவள் எதுவும் பேசாமல் தலையசைத்துவிட்டு ஹரிஸ் அருகே சென்றாள். அவளை பார்த்ததும் ஹரிஸ் கலகலவென சிரிக்கத் தொடங்கினான். அவள் அன்புடன் அவனது பிஞ்சு கைகளை பிடித்து கொண்டு பேசத் தொடங்கினாள். இதை பார்த்த இனியன் அமைதியாகி தன் வேலையில் மூழ்கினான். அடுத்த நாள் அவள் வழக்கம் போல வந்தாள். ஆனால் இனியன் ஏதோ ஒரு தொழில் கூட்டத்திற்காக ஹாலுக்கு சென்றிருந்தான். சுமார் 2 மணி நேரம் கழித்து அவள் தன் பையில் இருந்து உணவு கிண்ணத்தை எடுத்து அதில் இருந்த கஞ்சியை குழந்தைக்கு ஊட்டத் தொடங்கினாள். அப்போது பின்னால் இருந்து ஒரு உரத்த குரல் கேட்டது. என்ன செய்கிறாய்? அவள் திடுக்கிட்டு திரும்பினாள். ஓ, என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். நான் கஞ்சி ஊட்டுகிறேன் என்றாள். இனியன் கோபத்துடன், உனக்கு அறிவில்லையா? அவனுக்கு வெறும் 7 மாதங்கள் தான் ஆகிறது. நான் அவனுக்கு செர்லாக் மட்டுமே கொடுக்கிறேன். அதுவும் ஒரு முறைத்தான் என்றான். அவள் நிதானமாக பதிலளித்தாள். சார், 7 மாத குழந்தைகளுக்கு வீட்டிலேயே செய்த மென்மையான உணவுகளை கொடுக்கலாம். மசித்த பழங்கள் அல்லது கஞ்சி போன்றவை ஆரோக்கியத்திற்கு நல்லது. அவள் பேச்சால் இனியன் இன்னும் எரிச்சல் அடைந்தான். அவன் கோபத்துடன் அவள் கையில் இருந்த கிண்ணத்தை பிடுங்கி குப்பை தொட்டியில் எறிந்தான். உனக்கு புரியவில்லையா? என் குழந்தையை விட எனக்கு எதுவும் மேலானது இல்லை. உன் வீட்டில் செய்த உணவை அவனுக்கு கொடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இதை கேட்டு அவள் உறைந்து போனாள். அவளது கண்களில் அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய காயம் தெளிவாக தெரிந்தது. அவள் கேட்டாள், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நாங்கள் என்ன அழுக்கானவர்களா? ஏழையாக இருப்பதால் எங்களுக்கு சுத்தம் தெரியாது என்று அர்த்தமா? என் அம்மா குளிக்காமல் ஒருபோதும் சமைக்க மாட்டார். கைகளை கழுவாமல் எதையும் தொடமாட்டார். நான் கற்றுக்கொண்டதும் அதுதான். நீங்கள் பணக்காரர் என்பதற்காக எங்களை தாழ்வாக பார்க்கக்கூடாது. நேற்று அவன் செர்லாக் சரியாக சாப்பிடவில்லை. அதனால்தான் இன்று வேறு ஏதாவது முயற்சி செய்தேன். நாளை வேறு ஏதேனும் முயன்றிருப்பேன். ஆனால் சில மனிதர்கள் உதவிக்கு மதிப்பளிப்பதற்கு பதிலாக பழி சுமத்த தொடங்குகிறார்கள். கோபமும் துயரமும் நிறைந்த குரலில் அவள் தொடர்ந்தாள். உங்கள் வேலை உங்களிடமே இருக்கட்டும். நான் இதிலிருந்து விலகுகிறேன். இனி நீங்களே உங்கள் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவு கூறிவிட்டு அவள் வேகமாக வெளியேறினாள். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி தன் பையை எடுத்துக்கொண்டு பின்னால் திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றாள். இனியன் மௌனமாக நின்றான். அடுத்த 2-3 நாட்கள் அவன் ஹரிஸின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தான். அவனது உலகம் அந்த குழந்தைக்குள்ளேயே சுருங்கி போனது போல் இருந்தது. அன்று அவன் சோகமாக அமர்ந்திருந்த போது அவனது நண்பன் சாலமோன் வந்து, நண்பா, ஹரிஸுக்கு தாய் அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றான். இனியன் தலையசைத்து மறுத்தான். இல்லை, என்னால் அந்த அபாயத்தை எடுக்க முடியாது. மற்றவர் குழந்தையை யார் தன் சொந்த குழந்தையைப் போல கவனிப்பார்கள்? ஹரிஸுக்கு ஏதேனும் தவறாக நடப்பதை நான் விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போது எதையுமே சாப்பிடுவதில்லை. செர்லாக் கொடுத்தேன், பழங்களை மசித்து கொடுத்தேன், எதையுமே அவன் வாயில் வைக்க மாட்டேன் என்கிறான். சாலமோன் விளக்கினான். எல்லா குழந்தைகளும் இனிப்பை விரும்புவதில்லை. என் மனைவி உப்பு சேர்த்த உணவுகளை தான் கொடுப்பாள்.
கஞ்சி அல்லது மெல்லிய கிச்சடி போல. சில குழந்தைகளுக்கு அதுதான் பிடிக்கும். நாமே எப்போதும் இனிப்பை மட்டும் உண்பதில்லையே. சாலமோன் சொன்னதை கேட்டதும் இனியனுக்கு மெர்லின் நினைவு வந்தது. அவன் உடனே போனை எடுத்து கிச்சடி செய்யும் முறையை தேடினான். வீட்டு சமையல்காரரிடம் கேட்டபோது அவருக்கு அது செய்ய தெரியவில்லை. இறுதியில் அவன் யூடியூப் பார்த்து தானே கிச்சடி செய்தான். ஆனால் ஹரிஸ் அதையும் சாப்பிடவில்லை. பசியால் அவன் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தான். அன்று அவன் பால் கூட குடிக்கவில்லை. பல நாட்களாக தொடர்ந்து பால் குடித்ததால் அவனுக்கு வாயு தொல்லை ஏற்பட்டிருக்கலாம். மெர்லினை இனி அழைக்கவே கூடாது என்று முடிவு செய்திருந்த இனியன் ஹரிஸின் நிலையை கண்டு உடைந்து போனான். அவளுக்கு ஃபோன் செய்தான். மிஸ் மெர்லின், நீங்கள் என் வீட்டிற்கு வர முடியுமா? அங்கிருந்து உடனே பதில் வந்தது, நிச்சயமாக முடியாது. அவன் அவசரமாக, தயவு செய்து ஹரிஸுக்காக வாருங்கள், அவன் மிகவும் அவதிப்படுகிறான், காலையிலிருந்து வயிற்றுப்போக்கும் இருக்கிறது என்றான். மெர்லின் ஒரு கணம் மௌனமானாள். பின் நான் நாளை வருகிறேன் என்றாள். இனியனின் குரல் தழுதழுத்தது. இல்லை, தயவு செய்து இப்பொழுதே வாருங்கள், நான் டிரைவரை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை அழைத்து வருவார். மெர்லின், நேரம் மிகவும் கடந்து விட்டது சார், இந்த நேரத்தில் நான் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என்றாள். இனியன் வலியுடன் கேட்டான். அவன் அழுது அழுது ஓய்ந்து விட்டான். அவன் உன் குழந்தையாக இருந்திருந்தால் இப்படித்தான் சொல்லுவாயா? என்னால் அவனை இப்படி பார்க்க முடியவில்லை. அவன் குரலில் இருந்த ஈரப்பதத்தை மெர்லின் உணர்ந்தாள். இறுதியில் அவள் இலகினாள். சரி, நான் வருகிறேன். போனை வைத்ததும் அவள் விரைவாக தயாராகி வெளியே வந்தாள். அவளது அம்மா ஆச்சரியத்துடன், ஏய், இந்த நேரத்தில் எங்கே போகிறாய் என்று கேட்டார். அம்மா, எனக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. இனி சில நேரங்களில் தாமதமாகும், கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மெர்லின் அவசரமாக கூறினாள். அவளது அம்மா இயலாமையுடன், மகளே, உனக்கு இது தேவையில்லை, அந்த பெண் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசி வருகிறாள், இப்போது அக்கம் பக்கத்தினரும் உன்னை முறைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்று விளக்கினார். மெர்லின் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் பதிலளித்தாள். அம்மா, கஷ்ட காலத்தில் இந்த மனிதர்கள் யாரும் நமக்கு துணையாக இருக்கவில்லை. இப்போது நல்ல காலம் வரும்போது நாம் ஏன் தயங்க வேண்டும்? என் தம்பி நன்றாக படித்து பெரிய அதிகாரியாக வேண்டும், அதற்காக நான் உழைப்பேன். தாமதமானால் என் மேல் அதிகாரியே என்னை வீட்டில் விட்டு விடுவார். இவ்வாறு கூறிவிட்டு அவள் கீழே இறங்கிய போது அங்கே எழில் நின்று கொண்டிருந்தான். அவனை பொருட்படுத்தாமல் அவள் கடந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றதும் எழில் பைக்கில் அவள் அருகே வந்தான். இவ்வளவு நள்ளிரவில் எங்கே போகிறாய்? என்ன வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நானே வாங்கி வந்திருப்பேனே என்றான். மெர்லின் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஒரு ஆட்டோவை மறித்து ஏறி சென்றாள். எழில் அங்கேயே நின்று அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தான். அவள் இனியனின் வீட்டிற்கு சென்றபோது வேலைக்காரி அவளை நேராக அறைக்கு அழைத்து சென்றாள். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீட்டை பார்த்ததும் அவள் ஒரு கணம் வியந்து போனாள். அறையில் இனியன் ஹரிஸை சமாதானப்படுத்த முயன்று களைத்து போயிருந்தான். மெர்லினை பார்த்ததும் உடனே ஹரிஸை அவளிடம் கொடுத்தான். ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருந்தது. மெர்லின் உடனே, இவனுக்கு வயிற்று பொறுமல் இருக்கிறது, வலி எடுக்கும் என்று நினைக்கிறேன் என்றாள். இனியன் மெதுவான குரலில், வயிற்றுப்போக்கும் இருக்கிறது போல என்றான். மெர்லின், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அம்மாவிடம் கேட்கிறேன் என்று கூறி வீட்டிற்கு ஃபோன் செய்து வழிமுறைகளை கேட்டறிந்தாள். அவள் சொன்னபடி மெல்ல செய்ததும் சிறிது நேரத்தில் ஹரிஸ் அமைதியானான். பிறகு இனியன், உப்பு சேர்த்த உணவு அவனுக்கு பிடிக்கலாம் என்று சொன்னீர்களே, அதனால் கிச்சடி செய்து கொடுங்கள், நான் ஊட்டுகிறேன் என்றான். அவள் சமையலறை நோக்கி நடந்தபோது, சமையலறையை காட்டுங்கள், நானே சமைக்கிறேன் என்றாள். அங்கே சென்றபோது எல்லாம் கலைந்து கிடப்பதை பார்த்தாள். அவ்வளவு அழகான சமையலறை இப்படி அலங்கோலமாக இருப்பதை பார்த்து அவள் வருந்தினாள். இனியன் கோபத்துடன் வேலைக்காரியை திட்டினான். என்ன இது, இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? வேலைக்காரி வெட்கத்துடன், ஐயா, உடம்பு சரியில்லை என்றாள். அவன் எரிச்சலுடன், இங்கு யாருக்குமே ஒழுங்காக வேலை செய்ய தெரியவில்லை என்றான். மெர்லின் குறுக்கிட்டு, தயவுசெய்து எனக்கு சாமான்களை எடுத்துக் கொடுங்கள், எனக்கு நேரமாகிறது, அம்மா காத்திருப்பார் என்றாள். வேலைக்காரி அரிசி மற்றும் இதர பொருட்களை எடுத்து கொடுத்தாள். மெர்லின் முதலில் அரிசியை ஊற வைத்தாள். பிறகு வேலைக்காரியுடன் சேர்ந்து சமையலறையை சீர் செய்தாள். அதன் பிறகு எளிமையான முறையில் கிச்சடி செய்தாள். வேலை முடிந்ததும் அவள் டிரைவருடன் தன் வீட்டிற்கு திரும்பினாள். அந்த நாளுக்கு பிறகு மெர்லின் தினமும் அலுவலகம் வருவாள். ஹரிஸை பார்த்து கொள்வாள். பிறகு மாலையில் இனியனுடன் அவன் வீட்டிற்கு சென்று குழந்தையை உறங்க வைத்த பிறகு சுமார் 8-9 மணி அளவில் வீடு திரும்புவாள். ஒரு மாதத்திலேயே ஹரிஸின் உடல்நிலை தேறியது. இப்போது அவன் மெர்லினை பார்த்தாலே சிரிக்க தொடங்கிவிட்டான்.
அன்று ஞாயிற்றுக்கிழமை. மெர்லினுக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. அவள் முகக்கவசம் அணிந்திருந்தாள். ஆனாலும் ஹாரிஸை கவனித்து கொண்டாள். திடீரென அவளுக்கு தலைவலி அதிகமாகி உடல் அனலாய் கொதிப்பதை உணர்ந்தாள். ஹாரிஸை உறங்க வைத்துவிட்டு அவள் சோபாவில் படுத்தாள். எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து இனியன் வேலையை முடித்துவிட்டு அறைக்கு வந்தபோது ஹாரிஸ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனுக்கு இருபுறமும் தலையணைகள் அடுக்கப்பட்டிருந்தன. அப்போது சோபாவில் உறங்கிக் கொண்டிருந்த மெர்லின் மீது அவன் பார்வை விழுந்தது. அவன் திடுக்கிட்டு மெதுவாக அவள் அருகே வந்தான். அவள் முகத்தில் இருந்த முகக்கவசத்தை அவன் மெல்ல நீக்கிய போது அவள் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தாள். அவளது கண்கள் சிவந்திருந்தன. உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டவாறே அவள் நெற்றியில் கை வைத்தான். உடல் கொதித்தது. உங்களுக்கு கடும் காய்ச்சல் இருக்கிறது, உடம்பு சரியில்லை என்றால் விடுமுறை எடுத்திருக்கலாமே என்றான். மெர்லின் அவனை பார்த்தாள். அவளது கண்களில் சோர்வும் அவள் குரலில் ஒரு நெருக்கமும் சொந்தமும் கலந்திருந்தது. அவள் மெதுவாக, தாய்மார்கள் விடுமுறை எடுப்பதில்லை சார் என்றாள். இதை கேட்டதும் இனியன் ஒரு கணம் திகைத்தான். பின் கண்டிப்பான குரலில், நீ ஒன்றும் அவனுடைய தாய் அல்ல, வெறும் ஆயாதான் என்றான். மெர்லின் மெலிதாக புன்னகைத்தாள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் ஹரிஸ் என்னை ஒரு தாயாகத்தான் கருதுகிறான். என்னை பார்த்தவுடனேயே அவன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். அவள் பேசி முடிப்பதற்குள் இனியன் உரத்த குரலில், நிறுத்துங்கள் மிஸ் மெர்லின், இப்படியெல்லாம் பேசி உங்களை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் நீங்கள் இந்த வீட்டிற்கு எஜமானியாகி விடலாம் என்றும் நினைத்தால் அது உங்கள் அறியாமை. உங்கள் எல்லைக்குள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றான். அவனது கடுமையான பேச்சால் அந்த அறையின் சூழலே சட்டென்று கனத்தது. இனியன் இப்படி யோசிப்பான் என்பதை நம்ப முடியாமல் மெர்லின் அதிர்ச்சியில் மௌனமானாள். பின் கோபத்துடன் கேட்டாள், இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக எப்போதாவது சொன்னேனா? இனியன் காட்டமாக பதிலளித்தான். பிறகு உங்கள் பேச்சிற்கு வேறு என்ன பொருள்? இந்த குழந்தையின் காரணத்தினால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்று நீங்கள் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. இதை கேட்டதும் மெர்லின் உடனே எழுந்து நின்றாள். அவள் உறுதியாக கூறினாள், எனக்கு எந்த விதமான பேராசையும் இல்லை. நான் இங்கே ஹரிஸுக்காக மட்டுமே வருகிறேன். இன்னொன்றையும் கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது. விரைவில் எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இவ்வளவு கூறிவிட்டு அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஆனால் கடும் காய்ச்சல் மற்றும் சோர்வு காரணமாக அவளுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அவள் விழப்போன போது இனியன் உடனே அவளை தாங்கி பிடித்தான். மெர்லின் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவளது கண்கள் சொருகின. அவள் மயக்கமடைந்து இனியனின் கைகளிலேயே சரிந்தாள். இனியன் பதற்றமடைந்தான். மெர்லின், கண்களை திற என்று கூறி அவளது கன்னங்களை தட்டினான். பின் தாமதிக்காமல் அவளை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். வேலைக்காரியை ஹரிசுடன் இருக்க சொல்லிவிட்டு மெர்லினை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர்கள் கூறினர், அவள் நாள் முழுவதும் ஏதும் சாப்பிடவில்லை என்றும் அத்தோடு காய்ச்சலும் இருந்ததால் மயக்கமடைந்தாள் என்றும் அவளது இரத்த அழுத்தம் மிகவும் குறைந்து விட்டதாகவும் கூறினர். கடந்த 2 மணி நேரமாக இனியன் பதற்றத்துடன் மருத்துவமனை வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தான். அவளுக்கு நினைவு திரும்பியதும் அவளை அவள் வீட்டில் விட்டுவிட்டு திரும்பினான். அவன் வீடு திரும்பிய போது ஹரிஸ் கதறி அழுது வீட்டையே ரகளையாக்கி கொண்டு இருந்தான். பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவனை அமைதிப்படுத்தினான். அன்று இரவு அவனுக்கு மிகவும் கஷ்டமாக கழிந்தது. அடுத்த நாள் காலை இனியன் ஹரிஸுக்கு காலை உணவு கொடுத்துவிட்டு வரவேற்பறையில் அவனுடன் அமர்ந்திருந்தான். அப்போது மெர்லின் உள்ளே வந்தாள். அவள் இன்றும் முகக்கவசம் அணிந்திருந்தாள். இனியன் அவளை பார்த்ததும், ஒரு நிமிடம் நில்லுங்கள் மிஸ் மெர்லின் என்று கூறி ஹரிஸை வேலைக்காரியுடன் மேலே அனுப்பி வைத்தான். பின் கூறினான், உங்கள் உடல்நிலை சரியில்லையே, பிறகு ஏன் வந்தீர்கள்? நீங்கள் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும். டிரைவரிடம் சொல்கிறேன், அவர் உங்களை வீட்டில் விட்டு விடுவார். மெர்லின் நேரடியாக பதிலளித்தால், உங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்லுங்கள். என் சளி ஹரிஸுக்கு பிடித்து விடுமோ என்று பயப்படுகிறீர்கள். ஆனால் எனக்கும் விவரம் தெரியும். நேற்றிலிருந்து நான் முகக்கவசம் இல்லாமல் அவனை தொடக்கூட இல்லை. அடிக்கடி கைகளையும் கழுவுகிறேன். அவனது தாய்க்கு சளி பிடித்திருந்தால் அவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பீர்களா? அவள் கேட்டதை கேட்டு இனியன் சங்கடமடைந்தான். விஷயம் அதுவல்ல, நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன் என்றான் இனியன். மெர்லினின் கண்களில் காயம்பட்ட வலி தெரிந்தது. ஏனோ தெரியவில்லை, நான் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து அவமானப்பட்டு போகிறேன். இனி நான் வரமாட்டேன். என் உடல்நிலை சரியில்லாத போது உங்களால் ஹரிஸை சமாளிக்க முடியும் என்றால் இனிமேலும் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு
அவள் அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு இனியன் பல முறை அழைத்தும் அவள் திரும்பி வரவில்லை. இங்கே இனியன் நாள் முழுவதும் ஹரிஸை தனியாக சமாளிக்க முடியாமல் களைத்து போனான். ஹரிஸும் பிடிவாதம் பிடிப்பது போல ஒரு கணம் கூட அவனுக்கு நிம்மதி கொடுக்கவில்லை. ஒரு இரவு நிலைமை இன்னும் மோசமானது. வெகு நேரம் முயன்றும் அவன் அழுகையை நிறுத்தாததால் ஆத்திரமடைந்த இனியன் அவனை ஓங்கி ஒரு அறை விட்டான். ஹரிஸ் இன்னும் சத்தமாக அழத் தொடங்கி அழுது கொண்டே உறங்கி போனான். மெர்லின் தன் அறையில் அமைதியாக ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் சுவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் மனதில் எண்ணற்ற நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. இதயத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. சில நேரம் அவளது வேலையை பற்றிய கவலை, சில நேரம் ஹரிஸின் அந்த அப்பாவி முகம், சில நேரம் மக்களின் ஏளன பேச்சுக்கள் அவள் காதுகளில் ஒலித்தன. வாழ்க்கை தன்னை எந்த பாதைக்கு அழைத்து செல்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. ஒருபுறம் பொறுப்புகள், மறுபுறம் மக்களின் குறுகிய எண்ணங்கள். அவள் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். சிறிது நேரம் கழித்து மாடிப்படிகளில் சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட அந்த அத்தையும் எழிலும் கையில் இனிப்பு பெட்டியுடன் உள்ளே வந்தனர். அத்தையின் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை இருந்தது. அவர் மிகவும் பாசமாக, என் எழில் பிடிவாதமாக இருந்தான். நானும் என் மகனின் மகிழ்ச்சியை பற்றி தானே யோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் பெண் கேட்டு வந்துவிட்டேன் என்றார். அவர் குரலில் இனிமை இருந்தது. ஆனால் மெர்லினுக்கு அந்த இனிமை விசித்திரமாக தோன்றியது. சில நாட்களுக்கு முன்பு வரை ஊர் முழுவதும் அவளை பற்றி தப்பு தப்பாக பேசி கொண்டிருந்த அதே அத்தை இன்று திடீரென இவ்வளவு நெருக்கம் காட்டுவதை மெர்லின் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. சாதாரண பேச்சுக்களுக்கு பிறகு அந்த அத்தை அவளை சைகை காட்டி ஒரு மூலைக்கு அழைத்தார். அங்கே சென்றதும் அவரது குரல் மாறியது. அவர் மெதுவான குரலில், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். பார், நீ வேலையை விட்டு விடாதே. இந்த காலத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சம்பாதித்தால்தான் குடும்பம் நடக்கும். உனக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்திருக்கிறது, அதை தொடர்ந்து செய் என்றார். மெர்லின் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு அவர் அசல் விஷயத்திற்கு வந்தார். அப்புறம், உன்னிடம் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் கொடு. கடையில் முதலீடு செய்ய வேண்டும். கொஞ்சம் அவசரம். இப்போது எல்லாம் தெளிவாகி விட்டது. திடீரென வந்த இந்த பாசத்திற்கு என்ன காரணம் என்று மெர்லின் புரிந்து கொண்டாள். 2 நாட்களுக்கு முன்புதான் இனியன் தன் டிரைவர் மூலமாக பணம் அனுப்பியிருந்தார். அந்த அத்தை அவள் பணம் வாங்குவதை நேரில் பார்த்திருந்தார். அதிலிருந்து தான் அவரது அணுகுமுறை முற்றிலும் மாறியிருந்தது. எங்கே ஏளன பேச்சுகள் இருந்ததோ அங்கே இப்போது இனிமை இருந்தது. எங்கே அவதூறு இருந்ததோ அங்கே இப்போது உறவு முறை இருந்தது. மெர்லின் இதயத்தில் ஒரு மெல்லிய வலி ஏற்பட்டது. ஆனால் அவள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, விவாதிக்கவும் இல்லை. அவள் அமைதியாக எழுந்து தன் பணப்பையிடம் சென்றாள். அதை திறந்து அதிலிருந்து 5000 ரூபாயை எடுத்து அந்த அத்தையின் கையில் வைத்தாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சியும் இல்லை, கோபமும் இல்லை. ஒருவித மௌனமான புரிதல் மட்டுமே இருந்தது. அவள் பணம் வாங்குவதை பார்த்ததால் தான் இன்று அவரது நடத்தை மாறியிருந்தது. அந்த அத்தை அவளுக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்களை கூறிவிட்டு சென்றார். செல்லும்போது திருமண பேச்சுக்கள் எல்லாம் முடிந்து விட்டது போலவும், இனி மேலதளங்கள் முழங்குவது மட்டும்தான் பாக்கி என்பது போலவும் பேசிவிட்டு சென்றார். அவரது முகத்தில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி மெர்லினின் இதயத்தை தொடவில்லை. கதவு மூடியதும் வீட்டில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. மெர்லின் மெதுவாக நடந்து ஜன்னல் அருகே சென்று வானத்தை பார்க்க தொடங்கினாள். அவளது மனதில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் பொறுப்புகள், மறுபுறம் மக்களின் மாறும் எண்ணங்கள். அத்தையின் இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்போ பாசமோ அல்ல, பணத்தின் மினுமினுப்பு தான் என்பதை அவள் தெளிவாக புரிந்து கொண்டாள். அப்போது எழில் அவள் அருகே வந்து நின்றான். அவன் மென்மையாக, நான் மிகவும் கஷ்டப்பட்டு அம்மாவை சம்மதிக்க வைத்தேன். தயவு செய்து நீ மீண்டும் வேலைக்கு செல், நம் காதலுக்காக என்றான். அவனது சொற்களை கேட்டதும் மெர்லினின் மனம் கொதித்தது. அம்மாவை சம்மதிக்க வைத்தது அவனது காதல் அல்ல, அவர் கண்ணால் பார்த்த அந்த பணம்தான் என்பதை உரக்க சொல்ல அவளது இதயம் துடித்தது. ஆனால் அவள் அந்த வார்த்தைகளை விழுங்கி கொண்டாள். அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு தெளிவான குரலில், அங்கிருந்து எனக்கு அழைப்பு வந்தால் நான் மீண்டும் வேலைக்கு செல்வேன். ஆனால் நானாக சென்று என் மரியாதையை அடகு வைக்க முடியாது. என் சுயமரியாதை தான் எனக்கு மிக முக்கியம். இவ்வளவு கூறிவிட்டு அவள் தன் அறைக்கு சென்றாள். அவள் படுக்கையில் சாய்ந்தாலை தவிர கண்களில் உறக்கம் இல்லை. கூரையை பார்த்தபடி இருக்க அவள் கண்கள் கலங்கின.
ஹரிஸின் நினைவு அவளை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அவனது கலகலப்பான சிரிப்பு, அவனது பிஞ்சு விரல்கள், அவளது முகக்கவசத்தை பிடித்து இழுப்பது என அனைத்தும் அவள் கண்முன் வந்து சென்றன. அது வெறும் வேலைதான், அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று அவள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். ஆனால் அவளது இதயம் அதை ஏற்க தயாராக இல்லை. அவள் தலையணையில் முகம் புதைத்து அழுதாள். அந்த நேரத்தில் அவளது மொபைல் ஒலித்தது. திரையில் இனியன் என்ற பெயர் மின்னியது. அவளது இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. தாமதிக்காமல் அவள் அழைப்பை ஏற்றாள். மறுமுனையில் பதற்றமான குரல் கேட்டது. ஹலோ மிஸ் மெர்லின், தயவு செய்து நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நீங்கள் நான் சொல்வதை கேட்கிறீர்கள் அல்லவா? மெர்லினின் உடைந்த மூச்சு காற்றையும் விம்மலையும் கேட்ட இனியன் பதற்றமடைந்தான். நீங்கள் அழுகிறீர்களா மெர்லின் என்று அவன் தவிப்புடன் கேட்டான். மெர்லின் உடனே தன்னை சமாளித்து கொண்டாள். இல்லை சார், நீங்கள் சொல்ல வந்ததை விரைவாக சொல்லுங்கள் என்று இயல்பாக பேச முயன்றாள். ஆனால் அவளது குரலில் இருந்த நடுக்கம் இனியனுக்கு தெரியாமல் இல்லை. இனியனின் குரல் நடுங்கியது. அவன் அவசரமாக, ஹரிஸுக்கு உடம்பு மிகவும் சரியில்லை. நான் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறேன். காலையில் இருந்தே அவனுக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. ஆனால் இப்போது திடீரென வாந்தியும் வயிற்றுப்போக்கும் தொடங்கிவிட்டன. அவனுக்கு நினைவே இல்லை. என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. இதை கேட்டதும் மெர்லின் இதயம் கிடுகிடுத்தது. யாரோ அவள் காலடியிலிருந்து நிலத்தை பறித்து கொண்டது போல உணர்ந்தாள். அவள் உடனே படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். அவளது கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் பதற்றத்துடன், நான் இதோ வருகிறேன், மருத்துவமனையின் முகவரியை சொல்லுங்கள் என்றாள். இனியன் அவசரமாக முகவரியை கூறினான். அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் மெர்லின் ஒரு நொடியும் வீணாக்காமல் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு கீழே இறங்கினாள். அவள் எழிலை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். வழி நெடுகிலும் அவளது இதயம் பலமாக துடித்தது. குழந்தை குணமாக வேண்டும் என்று அவள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாள். மருத்துவமனைக்கு சென்றதும் அவள் ஓட்டமும் நடையுமாக உள்ளே சென்றாள். அறையின் கதவை திறந்தபோது கண்ட காட்சி அவளை அப்படியே உறைய வைத்தது. ஒரு சிறிய கட்டிலில் ஹரிஸ் படுத்திருந்தான். அவனது பிஞ்சு கையில் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. முகம் வாடியிருந்தது. கண்கள் மூடியிருந்தன. அவன் மிகவும் பலவீனமாக காணப்பட்டான். அருகிலேயே நாற்காலியில் இனியன் அமர்ந்திருந்தான். மெர்லினின் நெஞ்சம் பாரமானது. அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் தன்னை தேற்றிக்கொண்டு மெதுவாக ஹரிஸ் அருகே சென்று அமர்ந்தாள். அவள் குனிந்து அவனது நெற்றியை தொட்டு பார்த்தாள். அவனது கையை தன் உள்ளங்கையில் வைத்து வருடினாள். மருத்துவர் என்ன சொன்னார்? எப்பதிலிருந்து இப்படி இருக்கிறது? மருந்து கொடுத்தார்களா என்று பதற்றமான குரலில் இனியனிடம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள். அவளது பார்வை ஹரிஸின் மீதே நிலைத்திருந்தது. தன் அரவணைப்பின் மூலம் நான் வந்துவிட்டேன் என்று அவனுக்கு தைரியம் சொல்ல அவள் முயன்றாள். அப்போது பின்னால் இருந்து எழிலின் குரல் கேட்டது. மெர்லின், இன்னும் எவ்வளவு நேரம்? எப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும்? அவனது பேச்சை கேட்ட இனியன் முதல் முறையாக அவனை கூர்ந்து கவனித்தான். அவன் முகத்தில் லேசான ஆச்சரியம் இருந்தது. யார் இவர் என்று அவன் நேரடியாக கேட்டான். மெர்லின் தயக்கமின்றி பதிலளித்தாள். இவர் என் வருங்கால கணவர் எழில். இதை கேட்டதும் இனியனின் முகத்தில் ஒரு கணம் விசித்திரமான பாவம் தோன்றியது. ஏதோ ஒன்று அவனை ஆழமாக தைத்தது போலவும், சொல்லப்படாத ஏதோ ஒரு விஷயம் அவன் உள்ளத்தை ஊடுருவியது போலவும் இருந்தது. மெர்லின் எழில் பக்கம் திரும்பி, நீ வீட்டிற்கு செல், நான் இங்கேயே இருக்க வேண்டும். ஹரிஸ் குணமாகும் வரை நான் எங்கும் வரமாட்டேன் என்றாள். எழிலுக்கு இது பிடிக்கவில்லை. அவன் அவளது கையை பிடித்து அறைக்கு வெளியே இழுத்து வந்தான். உள்ளே நின்றிருந்த இனியன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அறியாத ஏதோ ஒரு கோபத்தில் அவனது முஷ்டிகள் இறுகின. வெளியே வந்த எழில் எரிச்சலுடன், என்ன செய்கிறாய் நீ? இப்படி இரவு முழுவதும் இங்கிருப்பது சரியாக இருக்குமா என்று கேட்டான். மெர்லின் அச்சமின்றி அவன் கண்களை நேராக பார்த்து, நம் உறவு எதனால் உறுதியானது என்பதை நீ மறந்து விட்டாய் என்று நினைக்கிறேன். நான் நல்ல வேலையில் இருப்பதால் தான் உன் அம்மா இந்த சம்மதத்தை கொடுத்தார். இது அந்த வேலையின் ஒரு பகுதிதான். உனக்கு இதில் பிரச்சனை என்றால் நான் இப்போதே உன்னுடன் வருகிறேன், வேலையை விட்டு விடுகிறேன். ஆனால் சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த நம் நிச்சயதார்த்தமும் இதோடு முடிந்து விட்டதாக கருதிக்கொள் என்றார். எழிலின் முகம் தளர்ந்தது. அவன் பெருமூச்சு விட்டு, சரி, உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று கூறி லேசாக புன்னகைத்து அவளது கன்னத்தை தொட்டு, உடம்பை பார்த்துக்கொள் என்றான்.
அறைக்குள் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த இனியன் இந்த காட்சி முழுவதையும் பார்த்தான். அவனது முகத்தில் அதிருப்தி அப்பட்டமாக தெரிந்தது. அவனுக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. எழில் அங்கிருந்து சென்றான். மெர்லின் அமைதியாக அறைக்குள் வந்து ஹரிஸுக்கு அருகில் அமர்ந்தாள். மீண்டும் அவனது கையை பிடித்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனது ஒவ்வொரு மூச்சையும் எண்ணுவது போலவும் அவளது அருகாமை அந்த பிள்ளைக்கு மருந்தாவது போலவும் இருந்தது. அறையில் இயந்திரங்களின் மெல்லிய சத்தம் மட்டுமே கேட்க, அந்த நிசப்தத்தில் மெர்லினின் கண்களில் ஹரிஸ் மட்டுமே இருந்தான். சோபாவில் அமர்ந்திருந்த இனியன் மொபைல் திரையை பார்ப்பது போல நடித்தாலும் அவனது கண்கள் அடிக்கடி தானாகவே அவள் பக்கம் திரும்பின. அவளது இருப்பை அவன் ஒவ்வொரு கணமும் உணர விரும்புவது போல இருந்தது. அடுத்த நாள் மாலைக்குள் ஹரிஸின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. மருத்துவர்கள் வீட்டிற்கு செல்ல அனுமதித்தனர். அவர்கள் வீடு திரும்பியதும் ஹரிஸ் மெர்லினை இறுக கட்டி கொண்டான். அவளது மடியிலிருந்து இறங்கவே அவன் மறுத்தான். அவளது கைகளில் தான் அவனுக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் உலகமும் கிடைப்பதாக தோன்றியது. மெர்லினும் அவனை அணைத்தபடி மெல்ல அவனது தலைமுடியை வருடி கொண்டிருந்தாள். தனக்குள் இருக்கும் எல்லா தவிப்பையும் அந்த தீண்டலில் மறைக்க முயல்வது போல தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து இனியன் அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவன் குரலில் தயக்கமும் தீவிரமும் கலந்திருந்தது. உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும், கேட்கலாமா என்றான். மெர்லின் அமைதியாக, என்னிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்ன, கேளுங்கள் என்றாள். இனியன் அவள் கண்களை நேராக பார்த்து, உங்கள் நிச்சயதார்த்தம் உங்கள் விருப்பப்படி தான் நடக்கிறதா என்று கேட்டான். மெர்லின் உடனே, உங்களுக்கு இதில் என்ன அக்கறை என்று திருப்பி கேட்டாள். இனியன் மெதுவான குரலில், சும்மாதான், பெரும்பாலும் நடுத்தர குடும்பங்களில் விருப்பப்படி திருமணம் நடப்பதில்லை, அதனால் தான் கேட்டேன் என்றான். மெர்லின் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பின் மிகவும் மெதுவான ஆனால் தெளிவான குரலில், எனக்கே தெரியவில்லை நான் அவனை காதலிக்கிறேனா இல்லையா என்று. ஆனால் அவன் என்னை காதலிக்கிறான். நம்மை யார் காதலிக்கிறார்களோ அவர்களின் கையை பிடித்து கொள்வதில் தாமதம் செய்யக்கூடாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்மை காதலிப்பவர் நமக்காக எதையும் செய்வார். ஒரு பெண்ணுக்கு அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றாள். இனியன் அவள் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தான். பிறகு தீவிரமான குரலில், ஆனால் அவன் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறான் என்று எனக்கு தோன்றவில்லை. நேற்று நான் கேட்டது உண்மையானால் உனது நல்ல சம்பளத்திற்காகத்தான் இந்த உறவு உறுதியாகி இருக்கிறது என்றால், உன்னை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ள துணிவில்லாத ஒருவன் எப்படி காதலிக்க முடியும்? உண்மையாக காதலிப்பவர்கள் உலகத்தையே எதிர்த்து போராடுவார்கள். தன் காதலை அடைய எந்த எல்லையையும் தாண்டுவார்கள் என்றான். மெர்லின் மெலிதாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் கசப்பு இருந்தது. இதெல்லாம் சினிமாவில் நடப்பவை. யதார்த்தம் அவ்வளவு எளிதானது அல்ல. எந்த சுயநலமும் இல்லாமல் எனக்காக ஒருவன் வருவான் என்று நான் நினைக்கவில்லை. இங்கே வருபவர்கள் எல்லோரும் சிறிது நேரம் பொழுதுபோக்கவே வருகிறார்கள் என்றாள். அவள் குரல் தழுதழுத்தது. ஆனாலும் தன்னை சமாளித்து கொண்டாள். இனியன் மிகவும் நிதானமாக, என் ஆலோசனையை கேள். இந்த திருமணத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை யோசித்து பார். உன்னை நிபந்தனையின்றி ஏற்காத ஒருவன் உனக்காக ஒருபோதும் துணை நிற்க மாட்டான் என்றான். இந்த முறை மெர்லினின் குரல் காட்டமாக இருந்தது. உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். இனியன் லேசான கோபத்துடனும் குழப்பத்துடனும் கேட்டான். நீ ஏன் எப்போதும் இவ்வளவு கசப்பாக பேசுகிறாய்? குறிப்பாக என்னிடம். சில நேரங்களில் நான் உன்னிடமிருந்து எதையோ பறித்து கொண்டது போலவே எனக்கு தோன்றுகிறது. மெர்லின் கண்களை தாழ்த்தி கொண்டாள். நீங்கள் என்னிடம் இவ்வளவு நெருக்கம் காட்ட தேவையில்லை. நான் என் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ யாருடனும் பகிர்ந்து கொள்வதில்லை. இனியன் அவள் அருகே இன்னும் நெருங்கி வந்தான். அவனது குரல் மென்மையாக இருந்தது. அப்படியென்றால் என் கண்களை பார்த்து சொல். ஏன் என்று தெரியவில்லை. உன் கண்கள் எப்போதும் ஏதோ ஒன்று சொல்வது போலவே இருக்கிறது. ஏதாவது ஆதங்கம், ஏதாவது புகார் இருந்தால் சொல்லிவிடு. மெர்லின் உடனே பார்வையை திருப்பி கொண்டாள். அவனது கண்களை எதிர்கொள்வது அவளுக்கு மிகப்பெரிய கடினமான காரியமாக இருந்தது. அதே சமயம் இனியனின் மொபைல் ஒலிக்க அவன் அழைப்பை ஏற்க வெளியே சென்றான். அறையில் மீண்டும் நிசப்தம் நிலவியது. ஆனால் இந்த முறை மெர்லினின் இதழ்களில் மெல்லிய புன்னகை இருந்தது. அவள் ஹரிஸுடன் கலகலப்பாக பேசத் தொடங்கினாள். அவளது குரலை கேட்டு ஹரிஸ் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அந்த மழலையின் சிரிப்பில்தான் இந்த சிக்கலான கதையின் உண்மையான நிம்மதி ஒளிந்திருந்தது போல தெரிந்தது.
மாலையில் எழில் அவளை அழைத்து செல்ல வந்தான். இருவரும் அமைதியாக வீடு திரும்பினர். அவள் உள்ளே சென்றதும் அந்த அத்தை திருமண தேதியை குறிப்பதை பற்றி பேசத் தொடங்கினார். இந்த மாத இறுதியிலேயே தேதி குறிக்கப்பட்டது. இதை கேட்டதும் மெர்லினின் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உறைந்து போனது. முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தாலும் இதையும் ஒரு விசித்திரமான மௌனத்தில் மூழ்கியது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் அவள் மட்டும் தன் எண்ணங்களில் தொலைந்து போனாள். அடுத்த நாள் காலை அவள் வழக்கம் போல இனியன் வீட்டிற்கு சென்றபோது இனியன் ஹரிஸை மடியில் வைத்திருப்பதை கண்டாள். நீங்கள் அவனுக்கு உணவூட்டி தயார் செய்து விட்டீர்களா? இல்லை, நீங்களே குழந்தைக்கு உணவூட்டி தயார் செய்து விடுங்கள். நான் தயாராகி அலுவலகம் கிளம்ப வேண்டும் என்று அவன் எழுந்தவுடன் கூறினான். மெர்லின் உடனே, ஏன் இன்று நான் உங்களுடன் அலுவலகம் வரவில்லையா என்று கேட்டாள். இனியன் நின்று அவளை திரும்பி பார்த்து, இல்லை, அதன் அவசியம் இல்லை. என்னை விட உங்களால் ஹரிஸை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். காலை உணவிற்கு பிறகு அவன் அலுவலகம் சென்றான். ஆனால் அவனது கவனம் வேலையில் செல்லவில்லை. அடிக்கடி அவனது மனம் வீட்டை நோக்கியே ஓடியது. மெர்லினின் அருகாமை அவனுக்கு ஏன் இவ்வளவு பிடிக்கும் என்று அவனுக்கே புரியவில்லை. அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க விரும்பினான். காலையிலிருந்து பல முறை அவன் மெர்லினுக்கு வீடியோ கால் செய்தான். இப்போது அவளுக்கு இனியன் ஒரு ஸ்மார்ட் போனையும் வாங்கி கொடுத்திருந்தான். ஹரிஸை பார்ப்பது போல பாசாங்கு செய்தாலும் உண்மையில் அவனது கண்கள் மெர்லினையே தேடிக்கொண்டிருந்தன. வழக்கமாக அவன் மதிய நேரத்தில் வீட்டிற்கு வரமாட்டான். ஆனால் அன்று திடீரென திரும்பினான். அது மதிய உணவு நேரம். வீட்டில் நிசப்தம் நிலவியது. வேலைக்காரி டிவி பார்த்து கொண்டிருந்தவள் அவனை கண்டதும் பதற்றத்துடன் எழுந்து நின்றாள். ஐயா, நீங்கள் இந்த நேரத்தில் என்று கேட்டாள். ஹரிஸை பார்க்க வந்தேன். அவன் எங்கே என்று அவன் கேட்டான். இப்போதுதான் மெர்லின் அவனுக்கு உணவூட்டி உறங்க வைக்க அறைக்கு அழைத்து சென்றாள் என்று அவள் பதிலளித்தாள். இனியன் ஏதும் சொல்லாமல் நேராக அறை நோக்கி சென்றான். உள்ளே மங்கலான வெளிச்சம் இருந்தது. அவன் மெல்ல அடிமேல் அடி வைத்து அருகில் சென்றான். கட்டிலில் ஹரிஸ் உறங்கி கொண்டிருந்தான். மெர்லினும் அவன் அருகே சாய்ந்து அமர்ந்திருந்தாள். சோர்வினால் அவளும் கண் அயர்ந்திருந்தாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவளது முகம் மிகவும் அமைதியாக தெரிந்தது. இனியன் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஒரு ஈர்ப்பில் அவன் கையை நீட்டி அவளது முகத்தில் விழுந்த தலைமுடியை ஒதுக்க முயன்றான். திடீரென மெர்லின் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்று அவள் பதற்றத்துடன் கேட்டவாறே தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டாள். இனியன் தன் சுயநிலைவில் இல்லை என்பது போல தெரிந்தான். அவன் ஒரு அடி முன்னே வைத்தான். அவனது கை அவளது கன்னத்தை தொட வந்தபோது மெர்லின் அவனை பலமாக தள்ளிவிட்டு கட்டிலை விட்டு இறங்கி தள்ளி நின்றாள். இனியன் அப்போதும் அவளை நோக்கி நகர்ந்தான். அவளது முதுகு சுவரில் முட்டும் வரை மெர்லின் பின்வாங்கி கொண்டே சென்றாள். அதே சமயம் அறையின் விளக்கு எரிந்தது. பிரகாசமான ஒளியில் இருவரும் நேருக்கு நேர் நின்றனர். ஒருவரது முகத்தில் தவிப்பும் கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளும் இருந்தன. மற்றொருவரது கண்களில் பயமும் நம்பிக்கையற்ற தன்மையும் தெளிவாக தெரிந்தன. அறையின் நிசப்தம் இப்போது முன்பை விட மிகவும் கனமாக இருந்தது. இனியன் தன் இரு கைகளையும் அவளது இருபுறமும் சுவரில் ஊன்றி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. பல ஆண்டுகளாக தேக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் கரை புரள காத்திருந்தது போல இருந்தது. சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு திடீரென அவனது இதழ்களில் இருந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தன. என்னை திருமணம் செய்து கொள்வாயா? அவன் இதை சொன்னதும் காலமே உறைந்து போனது போல் இருந்தது. முதலில் இனியனே தான் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். தான் இதை சொல்லிவிட்டோமே என்று அவனால் நம்ப முடியவில்லை. முன்னால் நின்றிருந்த மெர்லினின் கண்கள் வியப்பால் விரிந்தன. என்ன பேசுகிறீர்கள்? பின்னால் நகருங்கள். உங்களிடம் எனக்கு பேச எதுவும் இல்லை என்று அவள் பதற்றத்துடனும் கோபத்துடனும் அவனது மார்பில் கை வைத்து தள்ளி கொண்டே கூறினாள். இனியன் மேலும் ஏதேனும் பேசுவதற்குள் மெர்லின் விறுவிறுவென அறையை விட்டு வெளியே வந்தாள். கடவுளே, நான் என்ன செய்து விட்டேன் என்று இனியன் தன் தலைமுடியை கோதியபடி தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். அவனது முகத்தில் வருத்தமும் தவிப்பும் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் உடனே அவளுக்கு பின்னால் ஹாலுக்கு வந்தான். அங்கே மெர்லின் வேலைக்காரி சல்மாவுடன் அமர்ந்திருந்தாள். சல்மா, நீ இங்கிருந்து போ, நான் மெர்லினிடம் பேச வேண்டும் என்று அவன் மிகவும் தீவிரமான குரலில் கூறினான். மெர்லின் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். வேலைக்காரி அங்கிருந்து நகர்ந்தாள். இனியன் அவள் அருகே வந்து அமர்ந்தான். நான் சொன்னது விளையாட்டு அல்ல.
தயவு செய்து ஒருமுறை இதை பற்றி யோசி என்று அவன் மெதுவான ஆனால் உறுதியான குரலில் கூறினான். மெர்லின் வெடித்தாள். நீங்கள் ஆண்கள் ஏன் இவ்வளவு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள்? உங்கள் முதல் மனைவி இறந்து எவ்வளவு காலம் ஆகிறது? அதற்குள் நீங்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டீர்களா? முதலில் உங்கள் மகனை சாக்காக வைத்து யாரையுமே நம்பாமல் இருந்தீர்கள். இப்போது திடீரென என் மீது இவ்வளவு நம்பிக்கையா? எனக்கு புரியவில்லை. உங்களை போன்றவர்களின் மனம் இவ்வளவு சீக்கிரம் எப்படி மாறுகிறது? அவள் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள். அவளது ஒவ்வொரு சொல்லிலும் வலி, ஆக்ரோஷம் மற்றும் ஆழமான காயம் ஒளிந்திருந்தது. இனியன் பல முறை பேச முயன்றான். இதழ்கள் திறந்தன. ஆனால் மெர்லினின் வேகமான பேச்சுக்களுக்கு இடையே அவனது குரல் எங்கோ தொலைந்து போனது. மெர்லின், தயவு செய்து ஒருமுறை நான் சொல்வதை கேள் என்று அவன் இறுதியில் எரிச்சலுடன் கூறினான். எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் என்று மெர்லின் அவன் பேச்சை தடுத்தாள். உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மகனுக்கு தாயை அழைத்து வாருங்கள். ஆனால் ஏற்கனவே திருமணமான ஒருவரை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இன்றிலிருந்து என் வேலையை நான் ராஜினாமா செய்கிறேன். குட் பை. அவள் உறுதியான குரலில் கடைசி வார்த்தைகளை கூறிவிட்டு வேகமான நடையுடன் அங்கிருந்து வெளியேறினாள். விசித்திரமான பெண் என்று இனியன் லேசாக தலையை உலுக்கி கொண்டு சொன்னான். என்னென்னவோ சொல்லிவிட்டு போய்விட்டாள். என்னை பேசக்கூட விடவில்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவளுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது என்று தாடையில் கை வைத்தபடி ஆழமான சிந்தனையில் முணுமுணுத்தான். அப்போது வேலைக்காரி சல்மா மெதுவாக அவன் அருகே வந்தாள். ஐயா, அனுமதி கொடுத்தால் நான் ஒரு விஷயம் சொல்லவா? இனியன் அவளை கேள்வியோடு பார்த்தான். நான் இதை சொல்லக்கூடாதுதான். ஆனால் அந்த பெண்ணின் இதயம் உடைந்திருக்கிறது. அதனால்தான் அவள் இப்படி இருக்கிறாள் என்று சல்மா மெதுவான குரலில் கூறத் தொடங்கினாள். சிறு வயதிலிருந்தே அவள் ஒருவனை நேசித்தாள். என்னிடம் பேசும்போது தற்செயலாக சொன்னாள். அவன்தான் அவளது முதல் காதல். அவன் தினமும் தனது அண்ணிக்காக பூச்சரங்கள் வாங்க வருவானான். அப்படி அவன் வாங்கும் பூக்களில் 2 அவளது தலையில் சூட்டி விடுவானான். அப்போது அவளுக்கு வெறும் 13-14 வயதுதான் இருக்கும். சல்மா சொல்ல சொல்ல இனியன் கூர்ந்து கவனித்தான். சல்மா தொடர்ந்தாள். பிறகு அந்த பையன் மேற்படிப்பிற்காக வேறு ஊருக்கு சென்று விட்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த போது அவன் மெர்லினை அடையாளம் கூட காணவில்லை. அவன் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் குட்டி என வாழ்வதாக அவள் நினைக்கிறாள். அதிலிருந்துதான் சிறுவயது காதல் மிகவும் ஆபத்தானது என்றும் யாரிடமும் மனதை கொடுக்கக்கூடாது என்றும் அவள் சொல்கிறாள். இனியன் சில நொடிகள் அவளை பார்த்தான். பிறகு திடீரென்று அவனது இதழ்களில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. ஓ, அதனால்தான் நம் பொம்மை கோபமாக இருக்கிறாளா என்று சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான். சல்மா, அந்த பையன் யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது ஐயா. அவள் அதை சொல்லவில்லை என்று சல்மா அப்பாவியாக பதிலளித்தாள். இனியனின் கண்களில் ஒரு மெல்லிய பிரகாசம் தெரிந்தது. அது நான் தான் சல்மா. நான் தான் என் அண்ணிக்காக பூச்சரங்கள் வாங்க செல்வேன். அதில் 2 அவளுக்கு சூட்டிவிட்டு வருவேன். சல்மாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. ஐயா, அப்படி என்றால் அவள் உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தாளா? அவள் உங்களை என்னென்னவோ நினைத்து வைத்திருக்கிறாளே. நீங்கள் திருமணமானவர் என்று அவள் உறுதியாக நம்புகிறாள். இனியன் புன்னகைத்தான். கவலைப்படாதே, விரைவில் அவளது இந்த தவறான புரிதலை நீக்கிவிடுவேன். இவ்வளவு கூறிவிட்டு அவன் எழுந்து நின்றான். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கிய நிம்மதியுடன் தன் அறையை நோக்கி நடந்தான். அடுத்த 2-3 நாட்கள் அவன் அலுவலக வேலையில் முழு கவனம் செலுத்தினான். ஆனால் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்திருந்தான். 3வது நாள் காலை அவன் சல்மாவை தன்னுடன் வருமாறு அழைத்தான். இனி தாமதிக்கக்கூடாது என்று அவன் முடிவு செய்திருந்தான். அவனே மெர்லினின் வீட்டிற்கு சென்று முறைப்படி பெண் கேட்க துணிந்தான். இதன் மூலம் எல்லா தவறான புரிதல்களையும் நிரந்தரமாக முடிக்க நினைத்தான். இந்த 3 நாட்களில் மெர்லின் தன்னை எவ்வளவு உறுதியாக காட்டிக்கொள்ள முயன்றாலோ அவ்வளவு தூரம் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தாள். ஹரிஸின் நினைவு அவளை ஒவ்வொரு கணமும் தவிக்க விட்டது. பல முறை போனை எடுத்து அவனது குரலையாவது கேட்டுவிடலாம் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் சாப்பிட்டானா இல்லையா என்று கேட்க துடித்தாள். எங்காவது ஒரு மூலையில் இனியன் தன்னை சமாதானப்படுத்த முதலில் ஃபோன் செய்வார் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் ஃபோன் வரவில்லை. இன்று காலை அவள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு கீழே இறங்கிய போது அந்த அத்தை தன் மகள்களுடன் கடைக்கு சென்று விட்டு திரும்புவதை கண்டாள். கைகளில் பெரிய பைகள், முகத்தில் ஒரு போலி கௌரவம். ஏய், நீ இன்றும் வேலைக்கு செல்லவில்லையா?
என்று அத்தை காட்டமான குரலில் கேட்டார். நான் வேலையை விட்டுவிட்டேன் என்று மெர்லின் இயல்பாக கூறிவிட்டு பெஞ்சில் அமர்ந்தாள். திருமணம் நடக்கப் போகிறதே, இனி வேலை எதற்கு என்று நினைத்தேன் என்றார். இதை சொன்னதும் தான் தாமதம் ஒரு புயலே கிளம்பியது. வேலையை விட்டுவிட்டாயா? என்ன சொல்கிறாய்? அத்தையின் குரல் உயர்ந்தது. பெண் நன்றாக சம்பாதிக்கிறாள் என்பதால் தான் நான் இந்த உறவுக்கு சம்மதித்தேன். சீதனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவளது சம்பாத்தியமாவது என் குடும்பத்தை நடத்த உதவுமே என்று பார்த்தேன். இவள் வேலையை விட்டுவிட்டு அமர்ந்து விட்டாள். என் தரப்பிலிருந்து இந்த திருமணத்திற்கு சம்மதம் இல்லை. மெர்லினின் அம்மா பதற்றத்துடன் கீழே வந்தார். என்ன ஆனது என்று கேட்டார். அந்த அத்தை எவ்வித தயக்கமின்றி விஷயத்தை கக்கினார். சீதனம் இல்லாமல் இன்று யாரும் பெண்ணை தன் வீட்டிற்கு மருமகளாக்க மாட்டார்கள். அழகை வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்த முடியாது. பணம் வேண்டும், பணம். அழகு என்பது பணம் இருந்தால்தான் வரும் என்றார். அம்மா, என்ன பேசுகிறீர்கள் என்று எழில் பதறினான். நான் சொன்னதுதான். இவள் வேலைக்கு சென்றால் மட்டுமே திருமணம் நடக்கும். இல்லையென்றால் என் தரப்பிலிருந்து வேண்டாம் என்று வைத்துக்கொள் என்று அத்தை இறுதி தீர்ப்பு வழங்கினார். எழில் மெர்லினிடம் வந்தான். மெர்லின், தயவு செய்து வேலைக்கு செல்வேன் என்று சொல். இவள் வேலைக்கு செல்வாள் என்று நான் உத்தரவாதம் தருகிறேன் அம்மா. செல்வாய்தானே? மெர்லின் அமைதியான ஆனால் மிகவும் குளிர்ந்த குரலில் சொன்னாள். மாட்டேன். உண்மையை சொல்ல போனால் இந்த உறவு இப்போதே இங்கேயே முடிவடைவதைத்தான் நானும் விரும்புகிறேன். எழில் திகைத்து நின்றான். மெர்லின் தொடர்ந்தாள். நீ எப்போதும் உன் போலி காதலை பற்றி பீற்றிக் கொள்கிறாய். உண்மையாக காதலித்திருந்தால் உன் அம்மாவுக்கு முன்னால் எனக்காக ஒரு முறை நின்றிருப்பாய். உன் அம்மாவை எதிர்த்தே உன்னால் பேச முடியவில்லை என்றால் எனக்காக இந்த உலகத்தை எப்படி எதிர்ப்பாய்? அவளது வார்த்தைகள் அமைதியாக இருந்தாலும் அதில் இருந்த உண்மை எழிலை வாயடைக்க செய்தது. அத்தை ஆத்திரமடைந்தார். பார், இவளுக்கு எவ்வளவு நீளமான நாக்கு! தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள். உன்னை திருமணம் செய்து கொள்ள சீதனமே இல்லாமல் ஏதோ இளவரசன் வருவான் என்று நினைக்கிறாயா? யாராவது உன்னை அழைத்து சென்றால் அவன் ஒரு பிச்சைக்காரனாகத்தான் இருப்பான். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாசலுக்கு வரும் பிச்சைக்காரனுக்கே இவளை கொடுத்து விடலாம் என்று நான் சொல்கிறேன். அவர் இதை சொல்லி முடித்ததும் பின்னால் இருந்து ஒரு கம்பீரமான ஆழமான குரல் ஒலித்தது. ஒருவேளை ஒரு கோடீஸ்வரன் வந்தால்? அனைவரது பார்வையும் ஒரே நேரத்தில் பின்னால் திரும்பியது. வாசலில் இனியன் நின்று கொண்டிருந்தான். அவனது கைகளில் ஹரிஸ் இருந்தான். அவன் மழலை மாறாமல் எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தான். இனியன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அனைவரையும் பார்த்தான். அவனது முகத்தில் தன்னம்பிக்கை அப்பட்டமாக தெரிந்தது. ஹரிஸின் பார்வை மெர்லின் மீது விழுந்த உடனே அவன் தன் இரு கைகளையும் அவளை நோக்கி நீட்டி கலகலவென சிரித்தான். அந்த மழலையின் சிரிப்பு அந்த இடத்தில் இருந்த கசப்பான சூழலை ஒரு நொடியில் உருக வைத்தது. மெர்லினால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் வேகமாக முன்னேறி சென்று ஹரிஸை தன் மடியில் தூக்கி கொண்டாள். 3 நாட்களின் பிரிவை ஒரே நொடியில் துடைத்தெறிய விரும்புவது போல அவனது கன்னங்களில் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டாள். ஹரிஸ் அவளது தோளோடு ஒட்டி கொண்டான். இனியன் மெல்ல முன்னேறி வந்து மெர்லினின் அம்மாவின் முன்னால் நின்றான். அவனது குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. என் பெயர் இனியன். உங்கள் மகள் என் அண்ணன் மகனை பராமரித்து வந்தாள். அந்த நேரத்தில்தான் அவளை மிக நெருக்கமாக புரிந்து கொண்டேன். நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். கடைசி வார்த்தையை கூறும்போது அவன் மெர்லினை பார்த்து புன்னகைத்தான். மெர்லின் சிலையாக உறைந்து போனாள். அவளது கண்களில் வியப்பு, நம்ப முடியாத தன்மை மற்றும் ஆழமாக ஒளிந்திருந்த மகிழ்ச்சி என எல்லாம் ஒன்றாக தெரிந்தன. மறுபுறம் அந்த அத்தை மற்றும் அவரது மகள்களின் முகங்கள் பொறாமையால் சிவந்தன. இனியன் இயல்பான குரலில், அத்தை, வாருங்கள், மேலே அறைக்கு சென்று அமர்ந்து நிதானமாக பேசலாம் என்றான். அவன் தயக்கமின்றி மாடிப்படிகளை நோக்கி நடந்தான். எல்லோரும் அவனுக்கு பின்னால் மேலே வந்தனர். மெர்லினின் அம்மா பதற்றத்தில் தவித்து கொண்டிருந்தார். அவர் வேகமாக நாற்காலியை இழுத்து அவனை அருகே அமர வைத்து விசிறியை போட்டார். இனியன் புன்னகைத்து, அத்தை, நீங்கள் கவலைப்படாதீர்கள். இங்கேயே அமர்ந்து பேசி முடிவெடுப்போம். நான் எந்த நாளில் மேலதாளங்களுடன் பெண் எடுக்க வர வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் என்றான். பிறகு அவனே எழுந்து அவளது அம்மாவின் தோள்களை தாங்கி அவரை அமர வைத்தான். அவனது பணிவில் ஒரு உறுதி இருந்தது. மெர்லின் இன்னும் அமைதியாக ஹரிஸை அணைத்தபடி நின்றிருந்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் அம்மா டீ தயாரிக்க கீழே சென்றார். இனியன் சல்மாவை பார்த்து புன்னகைத்து, நீங்களும் போய் அத்தைக்கு உதவி செய்யுங்கள்.
நான் என் வருங்கால மனைவியிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். சல்மா புன்னகையுடன் வெளியே சென்றாள். இப்போது அந்த அறையில் இனியனும் மெர்லினும் மட்டுமே இருந்தனர். இனியன் மெல்ல அவள் அருகே வந்தான். அவளது கையை பற்றினான். மெர்லின் கையை விடுவிக்க முயலவில்லை. அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நீ எப்போது மிகவும் குறைவாக பேசுவாயே என்று அவன் விளையாட்டுத்தனமாக சொன்னான். பிறகு திடீரென்று, இவ்வளவு விஷயங்களை பேசத் தொடங்கிவிட்டாயே. மெர்லின் குழப்பமான பார்வையால் அவனை பார்த்தாள். இனியன் புன்னகைத்தான். எனக்கு எப்படி தெரிந்தது என்றுதானே யோசிக்கிறாய்? நீ சொல்லாமல் எனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் யாரிடம் நீ உன் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டாயோ அவரே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். மெர்லினின் கண்களில் கண்ணீர் திரண்டது. இனியன் இன்னும் நெருங்கி வந்தான். அவனது குரலில் கனிவு இருந்தது. இவ்வளவு காதலித்தாயே, பிறகு ஏன் என்னிடம் சொல்லவில்லை? மெர்லின் மெதுவான குரலில், எப்படி சொல்வது? நீங்கள் திருமணமானவர் என்று நான் நினைத்தேன். ஏற்கனவே இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமான ஒருவரை என்னால் ஒருபோதும் காதலிக்க முடியாது. இனியன் மெல்ல சிரித்து கொண்டு சொன்னான். ஆஹா, இவ்வளவு பிடிவாதமும் சுயமரியாதையும் கொண்டவளா நீ? ஆனால் உண்மையை சொல்ல போனால் நீ இப்படி இருப்பதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கொஞ்சம் திமிர், கொஞ்சம் கோபம். அவன் குறும்பாக அவளது மூக்கை லேசாக திருகினான். மெர்லின் அவனை முறைத்து பார்த்தாள். ஆனால் அவனது ஆழமான கண்களை அவளால் அதிக நேரம் எதிர்கொள்ள முடியவில்லை. கண்களை தாழ்த்தி கொண்டாள். இதழ்களில் மெல்லிய புன்னகை தவழ்ந்தது. இனியன் மென்மையாக கேட்டான். இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தாய்? மெர்லின் மெதுவான குரலில் பதிலளித்தாள். நீங்கள் கொடுத்த பூச்சரங்களை பத்திரமாக வைத்திருந்தேன். இனியன் உண்மையிலேயே ஆச்சரியமடைந்தான். நிஜமாகவா? இவ்வளவு காலம் வரை? பிறகு அவன் தன் இரு கைகளையும் தலையில் வைத்து சிரித்தான். கடவுளே, என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட ஒருத்தி கிடைத்ததற்கு நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? மெர்லின் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த முறை அவளது கண்களில் எந்த ஆதங்கமும் இல்லை. சொந்தம் கொண்டாடும் அன்பு மட்டுமே இருந்தது. இன்று எதுவும் பேச மாட்டாயா என் சண்டைக்காரியே என்று இனியன் கிண்டல் செய்தான். மெர்லின் புன்னகைத்தாள். புகார்கள் தீர்ந்து விட்டன. சண்டையும் முடிந்துவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு இனியனின் சகோதரி லண்டனில் இருந்து திரும்பினார். அவர் முன்னிலையில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. மெர்லினின் புகுந்த வீட்டு பயணம் தொடங்கியது. எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. எங்கும் ஒளி வெள்ளம், மகிழ்ச்சியான குரல்கள். அந்த அத்தையும் அவரது மகள்களும் கூட்டத்தில் நின்றபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். முகத்தில் ஒரு கட்டாய புன்னகை இருந்தாலும் கண்களில் பொறாமை தகித்தது. வரவேற்பு விழாவில் இனியனும் மெர்லினும் மேடையில் ஒன்றாக நின்றிருந்தனர். ஒரு முழுமையடையாத கதையின் அழகான முடிவை நேரில் காண்பது போல மக்கள் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். அம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியில் நனைந்தன. அவர் தூரத்தில் நின்றபடி கைகளை உயர்த்தி, என் மகளின் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். திருமணமான சில நாட்களிலேயே மெர்லினின் அம்மாவையும் தம்பியையும் தன் வீட்டிலேயே தன்னுடன் வந்து தங்குமாறு இனியன் சம்மதிக்க வைத்தான். அவர்கள் மறுத்த போதிலும் இனியன் பிடிவாதமாக இருந்து அவர்களை சம்மதிக்க வைத்தான். இறுதியில் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். தம்பியின் 10ஆம் வகுப்பு முடிவுகள் வந்தவுடன் இனியன் அவனை ஒரு சிறந்த கம்ப்யூட்டர் வகுப்பில் சேர்த்தான். அதோடு தனது அலுவலகத்திலேயே இமெயில்களை கவனிப்பது மற்றும் விளக்க காட்சிகளை தயாரிப்பது போன்ற பகுதி நேர வேலையையும் அவனுக்கு கொடுத்தான். இதன் மூலம் தம்பியின் சுயமரியாதை காக்கப்பட்டதோடு அவன் தன் சொந்த பொறுப்புகளை தானே சுமக்க தொடங்கினான். உலகம் பெருமைப்படும் அளவுக்கு அவன் தன் சொந்த உழைப்பால் உயரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று இனியன் விரும்பினான். தன் தம்பி ஒரு நாள் நிச்சயம் அந்த இலக்கை அடைவான் என்று மெர்லின் முழுமையாக நம்பினாள். இப்போது அவளது வாழ்க்கையில் எவ்வித குறையோ முழுமையடையாத காதலோ இல்லை. எல்லாம் சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தது. இந்த முறை அவள் தன் பங்கிற்கான மகிழ்ச்சியை தானே தேர்ந்தெடுத்திருந்தாள். நன்றி.